மானேற்கலை விளையும் கவர்ந்து உள்ளம் கொள்ளை கொள்ள வளர்க்குண்டே தேனே அமுதே என் சித்தமே சிவலோகநாயக செல்வமே ஆனே அலம்பு புனல் பொன்னி அணி ஆவடுதுறை அன்பர்தம் கோனே நின் மெய்யடியார் மனக்கருத்தை முடித்திடும் குன்றமே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தால் ஒருபொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதோரடிகள் அடியணைகள் போற்று. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியில ஈடுபடுத்தி ஆண்டு அருள் என்ற குருநாதர் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கண்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய குங்குமண்டலம் ஆடல் வல்லான் அறக்கட்டளையின் சார்பிலே இந்த விழா நடப்பதற்கு காரணமாயிருக்கின்ற அமைப்பினுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் சபரி நிறுவனத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு திருவாசகத்தை சிந்திக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பினை திருவருள் நமக்கு வழங்கி இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் திருவாசகத்தை இவ்வாறு ஏனென்று சொன்னால் இந்த திருவாசகத்தை நாளும் முற்றோதல் செய்கின்ற பலர் இங்கு இருக்கிறார்கள். வாரந்தோறும் முற்றோதல் நடக்கிறது. இன்னும் சரியா சொல்ல தினம் கூட நடந்து கொண்டிருக்கு. ஆங்காங்கு முற்றோதல் நடந்து கொண்டு. ஆனால் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை பாடுகின்ற வாய்ப்பு பெற்றிருப்பவர்கள் பலர். ஆனா அந்த பாடலை எல்லாம் பாடுகின்ற பொழுது அடிப்படையான தேவை என்ன என்று சொன்னால் அந்த பொருளை அறிந்து பாட வேண்டும். அவருடைய வார்த்தையில பொருளை உணர்ந்து பாட வேண்டும்ங்கிறார். அது ரொம்ப மேலான நிலை. நாம அடிப்படையில முதல்ல பொருளை அறிந்து பாட வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பாட்டினுடைய பொருளை உணர்கின்ற பொழுதுதான் பெருமான் நம் மீது எவ்வளவு கருணை உடையவனாக இருக்கிறான் என்ற அடிப்படை செய்தியில துவங்கி பெருமானை விட கருணையான ஒரு பொருள் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு காலம் இல்லை என்ற உணர்வு உண்மை தெரிய வர அவன் எப்போது நம்மோடு இருக்கிறான் என்கின்ற அடுத்த உண்மை தெரிய வர. ஏன்னா இந்த உலகத்துல நம் மீது கருணை கொண்டவர்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல. ஆனா இவர்கள் எப்போது நம்ம கூடவே இருப்பார்களா, இருந்தாலும் கருணையோட இருப்பார்களா, இதெல்லாம் கேள்விக்குறி பின்னாடி. ஆனா ஒரு பொருள் இருக்கு, எப்போதும் கூட இருக்கு, அது எப்போதும் கருணையோடு இருக்கு. இன்னும் ஒருபடி மேல போய் நாம என்ன செஞ்சாலும் நம்ம மேல கருணையோடு இருக்கு. அதான் இந்த உலகத்து உறவுகள் நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு. இல்லைன்னா மாறிடும் ஒரே நாள்ல யாரா இருந்தாலும். ஆனா பெருமான் எப்படி இருக்காரு பாருங்க. ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே எனக்கு இன்னும் முன்கடல் காட்டி மீட்கவும் மறுவில் வாழணும் என்பார். இல்லை நின் கலர்க்கு அன்புதன்கனேங்கிறார். பெருமானே நம்ம மேல அன்பு வைக்கல, அப்படி இருந்தும் சுவாமி நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க. இல்லை நின் கலர்க்கு அன்புதன்கனே ஏலமேலும் குழலி வங்கனே கல்லை மென்கனி ஆக்கும் விச்சை கொண்டுங்கிறார்.
கல்லையே கனியா மாற்ற ஒரு பெரிய கருணை நிச்சயம்னா அந்த சாமர்த்தியம் சாமிக்கு தான் உண்டான். அதனால இந்த கல்லஞ்சா இருக்கிற நம்மளையும் அப்படியே கசிவிக்கின்ற ஆற்றல் பெருமானுக்கு. அதெல்லாம் அப்ப இந்த பொருளை எல்லாம் நாம உணரலை அப்படின்னு சொன்னா, திருவாசகம் படிச்சா புண்ணியம் உண்டான நிச்சயமும் பாடினா புண்ணியம் உண்டு, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா வாங்குற புண்ணியத்தை முழுமையா வாங்கிட்டு விடுவோமே, ஏன் அதை கொஞ்சம் பாதி வாங்குவானே, பாடுறதுக்கு ஒரு பாதி புண்ணியம் கிடைக்கும்னா இன்னும் கொஞ்சத்தையும் வாங்கிட வேண்டிதானே. அதை தான் நம்முடைய இந்த இரண்டு பெரிய அமைப்புகள், நம்முடைய ஆடல் வல்லாளர்களை சபரி நிறுவனம்லாம் வாங்குறோம், முழுமையா வாங்கிடலாம். அதனால அந்த பொருளையும் நம்ம தெரிந்தே வாங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால திருவாச முற்றோல் பண்ற அன்பர்களுக்கெல்லாம் இந்த பொருளையும் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பா இந்த வகுப்பு அமையணும். அப்படித்தான் இந்த வகுப்பு அமைச்சது. அது மட்டுமல்ல, அவங்க என்கிட்ட சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப வேகமாலாம் நீங்க சொல்லிட்டு போக வேண்டாம், நல்லா ஆழமா இந்த பொருளை நாம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா வகுப்பு இது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15 வகுப்பு ஆச்சு, 2வது தலைப்பில் தான் இன்னும் இருக்கும். அப்படின்னா அதுல உள்ள நுட்பங்களை எல்லாம் நம்முடைய உரை ஆசிரியர்கள் அருணை வடிவேல் முதலியார், தண்டபாணி தேசிகர் போன்ற பெரியவர்கள் எப்படியெல்லாம் அதை உரை செய்திருக்கிறார்கள், அதை மையமாக வைத்து அந்த செய்திகளை நம்ம எடுத்துக்கொண்டு வருகிறோம். அதனால அப்பேற்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா திருவருளால் கிடைக்கிற வாய்ப்பு. அப்படிதான் சிந்திக்கிறோம். அதனால திருவாசகம் முற்றுமுதல் செய்கிறவர்கள் எல்லாம் அந்த பாட்டினுடைய பொருளை உணர்ந்து, மெய்யப்பா பிலாமணி அன்பில் விளைந்த ஆரம்புதே பொய்மையே பெருக்கி பொழுது சுருக்கும் பொழுது அப்படின்னு படிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. கொஞ்சம் அப்படி நன்னு மெய்யப்பா அப்படிங்கிறப்போ, ஏன்னா அம்மாவும் அப்பாவுமா இருக்கிற நீ எப்போதும் அம்மா அப்பாவா இருக்கிற, இதுக்கு முந்தைய பிறவிகளே அம்மா அப்பாவா இருந்தேன், இனிமேல் ஒரு பிறவி இருக்குனால அம்மா அப்பாவா இருக்க போறேன். இந்த ஒரு பிறவியில எங்க அம்மாவுக்கே என் மேல எவ்வளவு அன்பு இருக்கு, எங்க அப்பாவுக்கு எவ்வளவு அன்பு இருக்கு, என் பிள்ளை மேல எனக்கு அவ்வளவு அன்பு இருக்கு, ஒரு அப்பாவா எனக்கு தெரியுது. அப்படி ஒரு இந்த பிறவியில கூட நாம பார்க்கிற ஒரு 50 வருட பந்தம் அம்மாவோட அல்லது பிள்ளையோட, அதுக்கே இவ்வளவு இருக்குமானால் இதுவரை எத்தனை பிறவி எடுத்து பிறவி தூரம் அம்மா அப்பாவா இருக்கிறான்னா அவனுக்கு எவ்வளவு நம்ம மேல ஒரு பிரியம் இருக்கும், நமக்கு அவன் மேல எவ்வளவு பிரியம் இருக்கணும். இது எல்லாம் நமக்கு எப்போ வரணும்னா அம்மையே அப்பா அப்பவுமே ஞாபகத்துக்கு வரணும். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அப்படின்ட்டு, ஒப்பிலாத மணின்னு அதுக்கு என்ன யாருமே இல்லை. அதெல்லாம் ஒரு வார்த்தை போட்டார். அது எங்க அந்த அந்த அது எதை எப்படி அனுபவிக்கலாங்கிற ஒரு வார்த்தை எப்படி போட்டார்? அன்பினில் விளைந்த ஆரம்பம். சுவாமிக்கு நமக்கு உள்ள பந்தம் எதுல இருந்து வருதுன்னாரு, அந்த அன்புல சொல்ற. அன்பினில் விளைந்த ஆரம்பம். நம்ம எப்படி இருக்கிறோம்னு அவரு பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு. இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை எவ்வளவு கிளறங்கி. ஏன்னா நாம் அப்படித்தான் நிறைய பேர் நிறைய நேரங்கள்ல என்னை செத்தான் என்ன ஆயிருதுன்னா காலத்தை வீணாகிடும். பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கில் இன்னம்பர் ஈசனைங்கிற அப்புறம் சொன்ன. அதனால அப்ப அந்த காலத்தை நல்லபடியா பயன்படுத்துறதுன்னா சுவாமி நினைக்கிறது. அதனால பொழுதினை சுருக்கி இப்படியெல்லாம் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம்னு. இந்த உலக இன்பத்தெல்லாம் விட ரொம்ப மேலான இன்பம் அந்த பதம். பதம்னா பெருமை, அது ரொம்ப பெருமைக்குரியது. அந்த நிலையை சுவாமி நமக்கு நல்குகிறான்னா அவன் எவ்வளவு கருணை நம்ம மேல. அந்த கருணையை நினைந்து நினைந்து உருகி கொண்டிருந்தா அப்புறம் வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அந்த கருணைக்கு நம்ம கைமாறு ஒன்றும் செய்யவும் முடியாது. என்ன பண்ணிட முடியும் சார் அவனுக்கு நீங்க என்ன நம்ம போய் என்னத்தை கொண்டு கொடுத்துட முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. ஒன்னே ஒன்று செய்யலாம், அன்பு கொண்டு வழிபாடு. அவ்வளவுதான் சொல்ல. யான் இதற்கு இளனோர் கைமாறேங்கிற பெருமானே, நீ செய்யற அன்புக்கு, நீ எனக்கு தர்ற அருளுக்கு நான் என்ன திரும்ப தர முடியும்? ஒன்றும் தர முடியல. அதனால என்ன பண்ணலான்னாரு, உன்னையும் உன்னுடைய அடியாறுகளையும் அன்போடு நடத்துற ஒண்ணுதான் என்னால செய்ய முடியும். அதை செஞ்சா போதும், அது செஞ்சாலே போருமா சுவாமி சொல்றார். அப்ப இந்த ஒரு பாட்டை படிக்கும்பொழுது இவ்வளவு செய்து இது சும்மா மேலான்னு சொல்லியிருக்கேன். என்ன உள்ள அவ்வளவு நுட்பம் ஒன்றும் இல்லையோ. அப்ப அந்த பாட்டையெல்லாம் அப்ப நம்ம ஒரு திருவாசகம் முற்றுமுதல் பண்ணும் பொழுதே இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திருவாசகத்தை மொழிபெயர்த்து ஜியு போ வார்த்தை வார்த்தையா உணர்ந்திருக்கிறார். ஏங்க திருவாசகத்துல பல இடங்கள்ல நாயின்னு வருது.
திருவாசக ஆங்கில மொழிபெயர்ப்பை நீங்க பாத்தீங்கன்னா நாயின்னு எல்லா இடத்துலயும் அவர் டாக் அப்படின்னு மொழி பெயர்க்கல, இடத்துக்கிட வேற மாதிரி வார்த்தையை போடுறாரு. புழுத்தலை நாய் அப்படின்னு வருது, அந்த இடத்துல அவர் டாக்னு போடாம கர் அப்படின்னு மொழிபெயர்த்து போயிட்டார். CUR கர். அது நீங்க இந்த முடு போல இந்த டிக்ஷனரி லிப்கோ டிக்ஷனரிலாம் பார்த்தா கர்னா உனையும் காணாங்க. அதுக்கப்புறம் அது தேடி எடுத்து ஆக்ஸ்போர்டு சேம்பர்ஸ் எடுத்து பார்த்தா அதில் எழுதுறான் டாக், த டாக் ஆஃப் லோ பிரீட் குவாலிட்டின்னு எழுதுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொரி நாயின்னு அர்த்தம். புழுத்தலை நாய்க்கு அந்த வார்த்தையை போடுறாரு, வெறுமனா டாக்னு மாத்தல. அந்த இடத்துல எப்படி மொழிபெயர்க்கிறார் பாருங்க, த டாக் ஆஃப் லோ பிரீட் குவாலிட்டி அப்படின்னு எழுதிட்டு போயிட்டார். அப்படின்னா அந்த சரி, அந்த அந்த ஆளுக்கு இங்கிலீஷ் ஒன்றும் பெரிய கஷ்டம், ஆனா இந்த தமிழை புரிஞ்சிருக்கிறானே, நம்ம வந்து இல்லாம. அதனால ஒவ்வொரு இடத்தையும் மொழிபெயர்க்கிற அந்த மேலை நாட்டை சேர்ந்த, வேறு சமயத்தை சேர்ந்த, வேறு மொழியை தாய்மொழியாக கொண்ட அந்த ரெவரண்ட் ஃபாதர் அப்படிதான் சொல்லணும், அப்படி இருந்தவரே திருவாசகத்தை எப்படி வாங்கி இருக்கிறார். ஏன்னா பொருளை வாங்கினாத்தான் வந்து முடியுது. ரெண்டாவது திருவாசகத்துல இருக்கிற உருக்கம் வேற எங்கேயும் நமக்கு வந்து 12 திருமுறைகள்லயே உருக்கம் அப்படின்னா திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகார், உருவாசகத்துக்கு உருகாருங்கிறார். அப்ப அந்த உருக்கம் எப்போ வரும்னா பாட்டினுடைய பொருளை புரிந்தா தான் வரும். அதனால அந்த வகையிலே நாம இங்க இது ஒரு அருமையான வாய்ப்பு, திருவருளாலும் குருவருளாலும் வார்த்தை வார்த்தையா பொருளையும் சிந்திக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வகையிலே திருவருளுக்கு நம்முடைய நன்றி வணக்கத்தையும் சொல்லி, இப்ப நம்ம ஏற்கனவே சிவபுராணம் பகுதியை முடித்து கீர்த்தி திருஅகவலை பண்ணோம். கீர்த்தி திருஅகவல் என்று சொன்னாலே சிவனது திருவருள் புகழ்ச்சி முறைமைன்னு சொன்னான். அப்படின்னா அவனுடைய திருவருள், அருள்னாலே கருணைன்னு அர்த்தம். பெருமானுடைய கருணையை சிந்திக்கின்ற இடங்கள் அப்படின்னா பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு ஊர்களில் பல்வேறு அடியார்களுக்கு பல்வேறு விதமா அவன் இறங்கி வந்து காட்சி கொடுத்து கருணை புரிஞ்சது. அதுதாங்க சொல்லிட்டே வர்றார். ஊர்களை நிறைய சொல்றார், யார் யாருக்கு வந்தாருங்கிறார், ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன மாதிரியான வந்து அருள் புரிந்தார், இதைத்தான் வந்து திருத்தெருவில் சொல்லிட்டே வர்றார். அவனுடைய கருணையை சொல்ல ஆரம்பமே தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்ற நாயகி எண்ணில் பல்குலம் எழில் பெற விளங்கி மண்ணும் இன்னும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும், என்னுடைய இருளை ஏற துறந்தும். ஏறன்னா முழுமையான அர்த்தம், நம்முடைய ஆணவமலத்து முழுமையா நீக்கி என்னுடைய இருளை ஏற துறந்தும். அடுத்த ஒரு வார்த்தை பட்டார் பாருங்க, அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையினர். பெருமானுடைய கொள்கை என்னவா இருக்குன்னா அன்பு செலுத்துகின்ற அடியாருடைய உள்ளத்துல வந்து சக்கனந்து உட்கார்ந்துக்கிறது. வந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. திருப்பள்ளி எழுச்சி அவன் மட்டும் வரலையா, அம்மாவோட வரணும். எங்க வந்து உட்கார்றான் சார்னார், அடியாருடைய உள்ளத்துல வந்து உட்கார். வந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும், குடில்னா வீடுன்னு அர்த்தம், இங்க குடில்னா மனசு. அது எப்படி இருக்கிறாரு, எல்லா அடியாருடைய உள்ளத்திலையும் வந்து உட்கார்றான். கொங்கொன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. திருவம்பாவை அப்படின்னு அம்மாவோட தான் எப்படி உட்கார்னான்னாரு, ஒவ்வொரு அடியாருடைய உள்ளத்திலேயே வந்து உட்கார்ந்துரு. அதான் போன முறை சொன்னேன், நம்முடைய தண்டபணி சொல்ற சிவபுரம் என்பதற்கே அடியாறு திருவுள்ளம் பொருள் எழுது. ஏன்னா சிவபுரம்னா சிவபெருமான் இருக்கும் இடம். சிவபெருமான் இருக்கும் இடம் எது அப்படின்னா கைலாயமலை, அது ஏதோ சொல்லலாம். ஆனால் தண்டமணேஸ்வரர் என்ன சொல்லிட்டார், சிவபெருமான் இருக்கிற அடியார் உள்ளத்துல இருப்பான்னு தானே அடிக்கடி சொல்றீங்க. அப்போ சிவபுரம் அப்படின்னா அடியார் திருவுள்ளம். அப்போ சாமி இருக்க இடம் இதுதான். சுவாமி இந்த இடத்துல இருக்காங்கிறத உணர்ந்து அவனோடு ஒன்றி இருக்கக்கூடிய அந்த நிலையத்தான் பாம்பன் சுவாமிகள் 117 பாட்டுல தகராலே ரகசியம்னு நூலே பண்றார். தகரம் அப்படிங்கிறது தகர வித்தைன்னு வித்தையில ஒண்ணு. அப்படின்னா தகரம் என்பது ஒளி வடிவாக பெருமான் உள்ள இருக்கிறான் என்று செய்தி. எங்கேயோ வியானத்திலையும் விண்ணுலகத்திலும் இருக்கிற பொருள் அருபரத்திலே விளங்குகின்ற அப்படின்னா சுத்தமாயா புவனத்துக்கு மேல கற்பனை கிடந்த சோதி கர்ணிய உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும். வியோமம்னா பரவெளின்னு அர்த்தம்.
அங்க இருக்கிற பெருமான் ஆதார் கார்டுல அவன் அட்ரஸ் அங்கதான் இருக்கு. ஆனா அவன் பாதி நேரம் இருக்கிறது எங்கன்னாரு இங்க, எங்கன்னாரு இங்க. பாமன் சமையல் அர்த்தம் பிடிக்கிற முருகப்பெருமான் எங்க இருக்கான்னாரு பழனிமலையில, திருச்செந்தூர்ல, இங்க. யார்கிட்ட இருந்து வாங்குறாருன்னா சுந்தரமூர்த்தி சமையல்ல இருந்து வாங்குறாரு. துருத்தி உறைவீர் பழனம்பதியா சோற்றுத்துறை ஆழ்வீர் இருக்கை திருவாரூரே உரையீர் மனமே என வேண்டாம். அது வருத்தத்துல பாடுறது. உனக்கு என்னப்பா, நீ துருத்தியில ஒரு பெரிய கோயில் அப்படின்னா உனக்கு பங்களா அங்க இருந்துக்கலாம், நீ நினைச்சா சோற்றுத்துறையில இருந்துக்கலாம். திருப்பழம் அடையப்பா ரோட்ல இருந்து சந்நிதி வரைக்கும் 1/2 கிலோமீட்டருக்கு போகுது, அவ்வளவு பெரிய கோயில், அப்படி உட்காந்துக்கலாம். பின்ன திருவாரூர் கேட்க வேண்டாம், பெரிய ஜமீன்தார் பங்களா உனக்கு. நீ இவ்வளவு இடம் இருக்கும் பொழுது என் மனசுலயே வந்து உட்காருவ அப்படின்னா அதெல்லாம் எவ்வளவு வசதியான இடம், அந்த முட்டு போல மனசுலயே நீ வந்து உட்கார போற. அது வருத்தத்துல பாடுறது. ஆனா அவன் எங்க இருக்கான்னு அந்த மனசுலதான் வந்து உட்கார்றான். அதுதான் சொல்றாரு. குகப்பிரம அருள் பத்துன்னு ஒரு நூல் எழுதுறாரு. அந்த குகம் அப்படிங்கிறது குகை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போய் குகனாகிய முருகன் எங்க இருக்கான்னா இந்த குகைக்குள்ள இருக்காங்கிறார் மனசு. அவன் சாமி இப்படியெல்லாம் அந்த யோகத்தை வச்சு நிறைய இடங்களை சொல்றார். குகப்பிரம அருள் பத்துன்னு ஒன்று சொல்றார். அவர் தான் வந்து தகராலய ரகசியம்னு இந்த நூலை சொல்றார். ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, கிட்டத்தட்ட 117 பாடல்கள்ல பண்ண தகராலய ரகசியம்னா அதை படிக்கிறதுக்கு முதல்ல நம்ம தகுதிப்படுத்த வேண்டியிருக்கு. நேர தகராலய ரகசியம்னு எடுத்த புரியுது. அதனால தகராலய ரகசியம் படிக்க முன்னாடி பரிபூரணானந்த போதம் படிக்கணும். அது சுவாமி பண்ண நூல், பெரிய சித்தாந்த நூல். இன்னும் ரொம்ப சிலதுனா பரிபூரணானந்தம் படிக்கணும்னா திருப்ப படிக்கணும். அது ஒரு அப்படி போனால் நிறைய போகும், இருக்கட்டும். பரிபூரணானந்த போதம் படித்து தகராலய ரகசியத்துக்கு வரும். அந்த தகராலய ரகசியத்தை இங்க இதே இடத்துல வரக்கூடிய ஜூன் 26, 27, 28 வெள்ளிக்கிழமை மாலை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு 2.5 நாள் வந்து நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய பேராசிரியர் ரமேஷ்குமார் ஐயா சென்னையிலிருந்து வந்து இங்க 3 நாள் அதை பாடமாக நடத்த இருக்கிறார். ரமேஷ்குமார் ஐயாவுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. இதற்கு முன்னமையே வந்து பரிபூரணானந்த போதத்தை கொஞ்ச நாள் வந்து 2-3 நாள் பாடமாக நடத்தினார்கள். அங்கே அடிக்கடி வந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் சென்னையிலே நம்முடைய ICF அதாவது ரயில்பெட்டி தொழிற்சாலையிலே பொறியாளராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன சைவதாந்த நேர்முக பயிற்சி மையத்துடைய வேலூர் மையத்தினுடைய பேராசிரியராக விளங்குபவர்கள். சென்னையில ICFல கமல விநாயகர் சத் சங்கம் என்ற அமைப்பிலே அடிக்கடி வந்து அவர்கள் பேசி வருபவர்கள், பாடம் எடுத்து வருபவர்கள். குளத்தூரிலே பெரிய புராணம் தத்துவார்த்த விளக்கத்துடன் என்று பல ஆண்டு காலமாக நடத்தினார்கள். ரொம்ப ஆழமாக படித்தவர். திருமந்திரத்திலே ரொம்ப ஒரு தோய்வு, யோகத்துல ரொம்ப ஒரு தோய்வு. அதனால அவர்கள் திருமுறைகளின் பால் ரொம்ப காதலும் தேர்ச்சியும் கொண்டவர்கள். ஐயா அவர்கள் இங்க வந்து 26ஆம் தேதி மாலை துவங்கி அப்புறம் 27, 28 இந்த நாட்கள் அந்த தகராலய ரகசியம் நூலினுடைய சிறப்புகள் எல்லாம் பேசியிருக்கார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சுவாமி இருக்கிறன்னா அடியார் உள்ளத்து அன்பு மீதூரன்னா அவன் அன்பு மீதூர உள்ள இருந்து என்னெல்லாம் பண்றான்னு தகராலய ரகசியத்துல வருது. அப்படி அவன் கூட இருக்கிற, இப்ப சார் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, ரைட்டு, இடமெல்லாம் கொடுத்து அவர் உட்கார வச்சு, அதுக்கப்புறம் அவரை கவனிச்சுக்கணுமா வேண்டாமா? அப்போ உள்ளத்துல அவர் இருக்காருன்னா நம்ம அவரை கவனிக்கணுமா வேண்டாமா? அவர் பாட்டு இருப்பார் சார், எனக்கு வேலை இருக்கு சார் அப்படின்னு போக முடியுமா? வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராருன்னு வச்சுக்கோங்க, நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு. சார் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராருன்னா, இப்போ எங்க வீடெல்லாம் இந்த திருப்பூர்ல அப்படி இருக்குமான்னு தெரில, எங்க வீட்டுல எல்லாம் திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்தாருன்னா செத்தான் வந்தாலும் ஒன்று. ஏன்னா கதவை திறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சோபா மேலே என்ன கிடக்கும்னா, காலையில் காயப்பட்ட துணி எவ்வளோ தூக்கி சோபா மேலே தான் முதல்ல போட்டுது. அவர் சொல்லாமல் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவசரமாக போய் மேலே இப்படி அள்ளணும் அந்த துணியை, அள்ளி கொண்டு எங்க இன்னொரு ரூமில் கொண்டு ஒரு சோபாவில் போட்டுட்டு அந்த கதவை டமாலும் பூட்டிட்டு இங்கே வந்துடும். கெஸ்ட் அங்கே போகவே கூடாது. அப்புறம் கெஸ்ட்டுக்குன்னு ஒரு ரூம்னா அந்த ரூமில் தான் இருக்கணும், அவர் அடுத்த ரூமுக்குள்ளே போகாதுன்னா எல்லாத்தையும் கொண்டு ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சிருக்கணும். ஒரு கெஸ்ட் வர்றதுக்கு அவர் 1 நாள் 2 நாள் இருக்கிறதுக்கே அந்த ரூம் அப்படி தயார் பண்ண போறோம்னா, இந்த கெஸ்ட் எப்பேற்பட்ட ஆளு, அவர் வந்து இங்க இருக்க போறோம்னா இந்த இடத்த எவ்வளவு தயார் பண்ணணும். இதுதான் தகராலய ரகசியத்துடைய மையம். வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு விருந்தாள உட்கார வைக்கிறதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், இல்லைன்னு சொல்ல, கொடுக்கணும். அப்போ ஒரு விருந்தாள் வந்து உட்கார்றதுக்கு, அது வந்தா 2 நாள் தங்கிட்டு போறவருக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, பெருமான் வந்து இந்த இடத்துல தங்க போறான்னா அந்த ரூமை நம்ம எவ்வளவு சுத்தம் பண்ணி வைக்கணும் உள்ள.
அவன் இருக்கிற இடமாச்சே. அதுல போய் ஒரு காமம், கோபம், லோபம், மதம், ஆச்சரியம் இதெல்லாம் உள்ள வச்சுட்டு இருந்தா வீடு சுத்தமா இல்லைன்னா வந்த கெஸ்ட் இருப்பாரா சார்? அந்த வீட்லயே அந்த பக்கம் வந்து ஒரு பொருளை போட்டிருக்கோம், அந்த பக்கம் ஒரு பொருள், அந்த பக்கம் கலைஞ்ச துணியை வீசி இருக்கோம்னா அவர் அது உள்ள நீங்களும் இங்கேயே படுத்துக்கங்கன்னா மறுநாள் காலையில பாஞ்சு விட்டுக்கிறோம். திரும்ப இருப்பானா? அப்ப அவன் இருக்கிறதுக்காக என்ன பண்றான்? தேவையற்ற பொருள் எல்லாம் அந்த ரூமை விட்டு வெளியெடுத்துறமே. அத மாதிரி தேவையற்ற குணங்களை எல்லாம் இந்த மனசை விட்டு வெளியெடுத்துடணுமே, அதை ரெடி பண்ணி வைக்கணும்ல அவன் இருக்கிறதுக்கு. இதுதான் தகராறு ரகசியத்துல முதல்ல சொல்றாரு அந்த நூலை. அதனால அவனை உள்ள நம்ம எப்படி கவனிக்கணும்? வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தா நம்ம எப்படி இல்லைங்க, சாப்பிட்டீங்களா, இருங்க, தூங்குனீங்களா, வசதியா இருக்கா, எவ்வளவு கேட்கிறோம். அது மாதிரி சாமி உள்ளதானா? சாமிக்கு வேண்டியிருக்கோம். சாமி நம்மளாம் அன்பா இருந்தானா, உனக்கு பூ எழுந்தோனா, நான் சரியா இருக்கிறேனா, நீ இப்போ கம்ஃபர்டபுளா இங்கே இருக்கிறியா, இங்க விட்டு போயிரு, அது சாமி உன்னை நம்பிதான். இவ்வளவு நம்ம அவனை கவனிக்கணுமா வேணாமா? அவன் எல்லார் வீட்லயும் வந்து இருக்கிறதுக்கு தயாராகவும் இருக்கிறான். அதை தான் சொல்றேன். தகராறு சேர்ந்த கிட்டத்தட்ட 110. நான் சும்மா எளிமையா சொல்லிட்டேன். ரொம்ப ஆழமான நூல். கிட்டத்தட்ட 117 பாட்டுல இறைவனோடு நாம ஒன்றலாம் அப்படின்னு வந்து காட்டுறாரு. அதையெல்லாம் நம்முடைய ரமேஷ்குமார் ரொம்ப அருமையா சொல்லக்கூடியவர், ரொம்ப ஆழமா சொல்லக்கூடியவர்கள். அதனால என்னுடைய அன்பான விண்ணப்பம் என்னன்னா, அந்த அந்த பயிற்சி வகுப்பு ஒரு கிடைத்தற்கரிய வாய்ப்பு. நான் இப்படி கூட சொல்வேன், இது 1894 பாமன் சாமிகள் எழுதின நூல் சார். தகராறு ரகசியத்தை முழுமையான பாடமா யாருமே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடத்தல. ஏன் தெரியல, ஏதோ ஆனால் நடத்த முடியல. மகாதேஜோ மண்டலம் அதுனா பாமன் சுவாமிகளே ஆரம்பித்து வைத்த அமைப்பு. இன்னைக்கும் இருக்கு சென்னையில. சுவாமிகளே வந்து ஆரம்பிச்சாங்க. சுவாமிகளே அந்த மகாதேஜோ மண்டலத்துக்கு சாசனம் எழுதுனது அவங்க, சட்டத்திட்ட விதிமுறைகள் எழுதுனது அவங்க. இன்னும் அந்த பைலால தான் இருக்கு. சுவாமிகள் எழுதுன லா தான், மாற்ற முடியாது யாரும். அப்படி வச்சிருக்காங்க இன்னும். அதை கிட்டத்தட்ட 140 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த சபையே தகராறு ரகசியத்தை பாடமா நடத்தணும்னு ஆரம்பிச்சு ஏதோ ஒரு காரணம் பாதியில நின்று போச்சு. அண்மையில நம்ம சென்னையில சிவகுமார் ஐயா, இங்க எல்லாருக்கும் நல்ல பழக்கம், ஐயா தகராறு ரகசியத்தை பாடமா எடுத்து கிட்டத்தட்ட 36 வாரம், 36 வாரம்னா வாரம் ஒரு கிளாஸ், 36 கிளாஸ் என்னமா டெய்லியுமே அப்படி 36 கிளாஸ் நம்ம பண்ணி அதை முடிச்சிட்டாங்க. முடிச்சது மட்டும் இல்லை, அதில் இந்த ICF சத் சங்கம் என்ன பண்ணாங்கன்னா அதை அப்படியே வீடியோவில் எடுத்து யூடியூப்ல போட்டாங்க. அதனால இப்போ நம்ம அங்கே போக முடியாதவங்க யூடியூப்லையும் கேட்டுக்கலாம். அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் தப்பாக கூட இருக்கல, எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தகராறு ரகசியத்தை முழுமையா இப்போ சொன்னது சிவகுமார் ஐயா தான். இதுக்கு முன்னாடி யாரும் சொன்ன மாதிரி கூட தெரில, அப்படிதான் இருக்கு. அந்த நூலை நம்முடைய ரமேஷ்குமார் ஐயா 2.5 நாள்ல எவ்வளவு எப்படி சொல்ல முடியுமோ சொல்லி அதனுடைய முழுமைப்படுத்துறதுக்கு இல்லை. அதான் நான் சொல்றேன். 2.5 நாள்ல அதோட முக்கிய செய்திகள் எல்லாம் தொகுத்து நூலினுடைய திரண்ட கருத்தை எத்தனை பாடலும் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி அதை வந்து எடுத்துட்டு போறாரு. ஏன்னா 2.5 நாள்ல எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு. இருந்தாலும் நீங்க நூலை படிக்கிற ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும் அந்த 2.5 நாள்ல. ரெண்டாவது, அதுல ஒரு உண்மை என்னன்னா, நான் பெரியவங்களுக்கு சொல்லல, சாதாரண என்ன மாதிரி ஆட்களுக்கு சொல்றேன், அது அப்படிலாம் கேட்காம புத்தகத்தை படித்தாலும் புரியாது. இதுதான் உண்மை. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. உண்மையிலேயே அப்படி ஒரு வாய்ப்பு திருப்பூர்ல அமையுதுன்னா அதுவும் பெரிய திருப்பூர். சில விஷயம் சார் நம்ம உடனே நினைச்சாலாம் கிடைக்குமா? கிடைக்காது. நினைச்சா உடனே காசு கொடுத்து வாங்குற பொருளா இது? வாங்க முடியாது. ஒரு 10,000 ரூபா எடுத்து வைக்கிற தாராள ரேஷன் சொல்லுங்க, உடனே கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா இது ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால அது எல்லாரும், சும்மா அந்த செய்தி வந்தது அதுக்காக சொன்னேன், எல்லாரும் அந்த நிகழ்ச்சியிலேயே அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். அதை வந்து இங்க திருத்தூர்ல சொல்ற, அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கைன்னு. குடியா கொண்டன என்ன அர்த்தம்? அங்கிருந்து போகவே மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கானா சார். குடியா இங்கேயே உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சுவாமி அப்படி இருக்கிறான் என்று அப்படிதான் திருத்தூர்ல ஆரம்பிச்சு அந்த அடியார்களுடைய சிறப்புகளை எல்லாம் பல்வேறு இடங்கள்ல எப்படி அருள் சொல்லிக்கிட்டே வந்தாரு. அதுல போன வகுப்புல நாம முடிக்கும் பொழுது, பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் என்று 70-72 வரியில நின்னோம். அங்கதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். போன வாரம் நம்ம இயல்பா
ஞானசம்பந்தருடைய குருபூஜையில அதுல சிறப்பாக நம்ம சிந்திச்சு கொண்டிருந்தோம். அதுக்கு முந்தின வாரம் கீர்த்தி திருவுகளுடைய போன வகுப்பு அதுல நம்ம சொல்லும் பொழுது, பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் என்று சொன்னோம். அந்த தேவூர் தென்பால் அப்படிங்கிறது, தேவூருங்கிறது கீழ்வேலூருக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம், அதற்கு தெற்க தீவாம்பாள்புரம்னு ஒரு ஊர் உண்டு. அந்த தீவாம்பாள்புரம்ங்கிறது ஒரு காலத்துல தீவா இருந்தது. அங்க இருந்த அரசன் ரொம்ப நியாயமான முறையில மக்கள் மனதில் இடம் பிடிக்கிற மாதிரி ஆட்சி செய்திருக்கிறான். அவன் இறந்து போயிட்டான். இறந்து போன உடனே அந்த மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க, இப்படி ஒரு அரசனை இழந்துட்டமேன்னு. மக்களுடைய துயரை துடைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறான் சுவாமி, அந்த அரசு உருவம் தாங்கி வந்து அந்த நாட்டை ஆண்டான்னு ஒரு செய்தி. அதுதான் தேவூர் தென்பால், தேவூருக்கு தக்க திகழ்தரு தீவில்ங்கிறாரு. அந்த திகழ்தரு தீவுங்கிறது தீவாம்பாள்புரம் இப்ப கிராமம், முன்னாடி தீவா இருந்திருக்க வேண்டும் என்று தனமனேஸ்வரர் எழுதுறார். அங்க கோஆர் கோலம், கோன்னா அரசன் அர்த்தம். அதனால கோஆர் கோலம்னா அரச உருவத்திலே சுவாமி எழுந்தருளி இருந்து செய்த செய்தி அப்படின்னு ஒரு குறிப்பு வந்து போடுறார். ஆனா நம்முடைய அருணை வடிவேல் முதலியார் அதை கொஞ்சம் வேற மாதிரி எழுதுறார். அவர் என்ன எழுதுறார், இந்த தேவூர் அப்படிங்கிறது ராமேஸ்வரம்னு பொருள் கொள்றார். தேவை தேவூர் அப்படின்னு ராமேஸ்வரத்துக்கு பேர் உண்டு. தாய்மானவர் கூட அவருடைய பாடல்ல ராமேஸ்வரத்தை தேவைங்கிற சொல்ல பயன்படுத்துவார். பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறை எழுதும் பொழுது ஒருத்தர் ரெண்டு பேர் தேவைக்கு அருகிலே இருக்கின்ற பிறப்பன் வலசைன்னு எழுதுறாங்க. அப்படின்னா தேவைன்னா ராமேஸ்வரம், தேவூர்னா ராமேஸ்வரம்னு. ராமேஸ்வரத்துக்கு தெற்க திகழ்தரு தீவுன்னா இலங்கை. ஏன்னா ராமேஸ்வரத்துக்கு தெற்க தீவு, திகழ்தரு இன்னும் விளங்கி இருக்கின்ற தீவு அப்படின்னா அது இலங்கை. ஏன்னா மாணிக்கவாசர் இருக்கும் பொழுதும் அது தெற்க தீவு அப்படியேதான் இருந்திருக்கு. அது அவர் ஒரு இடத்துல இப்ப சொல்றார், ஏர்தரும் ஏழுலகேத்த எவ்வுருவும் தன்னுருவாய் ஆர்கலி சூழ் தென் இலங்கை அழகமர் வண்டோதரிக்குங்கிறார். வண்டோதரிக்கு சுவாமி அருள் புரிஞ்சானா, முக்தின்பம் கொடுத்துருக்கிறான். அது சொல்றார். அது என்ன நயம் பாருங்க. நம்ம ராவணன் அப்படி வழிபட்டார் இப்படி வழிபட்டார் அதெல்லாம் நம்ம படிக்கணும் நிறைய. சைலண்டா வழிபாடு செஞ்சு முக்தி வாங்கியிருக்க அந்த அம்மா. அந்த அம்மா அப்படி வழிபாடு செஞ்சு எப்படி அதெல்லாம் தெரியல. ராமன் சுவாமிக்கு தம்பாடினோம், ராவணன் சீதார் இது சீதார் அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனா ராவணனுக்கு இருந்த அம்மா எப்படி இருக்காங்க, எல்லாரும் எப்படி இருந்திருக்காங்கன்னா வந்து அப்படி இருந்திருக்கிறாங்க. அதை விட அது ஒரு நயம். சிவஞான சுவாமி சொல்லுவார், விநாயகர் பிள்ளை தமிழ்ல ராவணனை பத்தி ஒரு குறிப்பு கொண்டுள்ளார். செங்கழு நீர் விநாயகர் பிள்ளை தமிழ்னு சுவாமி ஒரு நூல் எழுதுகிறார். அது கலசை என்று சொல்லி, இது கோவிந்தாபுரம் என்று சொல்லி சென்னை திருவள்ளூர் பக்கத்துல ஒரு ஊர் இன்னைக்கும் இருக்கு. அங்க சிதம்பரேஸ்வர் ஒரு கோயில் இன்னைக்கும் இருக்கு. அங்க சிவஞான சுவாமிகளுக்கு ஒரு தனி இதெல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ அங்க சுவாமி ரெண்டு நூல் பாடுறார். கலசை பதிற்று பத்தந்தாதி என்ற ஒரு நூல் பாடுறார். செங்கழு நீர் விநாயகர் பிள்ளை தமிழ், அங்க இருக்கக்கூடிய விநாயகர் மேல பிள்ளைத்தமிழ் பாடுறார். அந்த பிள்ளைத்தமிழ்ல பாடும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், விநாயகர் சின்ன குழந்தையாகவும், பிள்ளைத்தமிழ் அப்படிதான், விநாயகரை குழந்தையாகவும் தான் விநாயகருக்கு தாய் போல கற்பனை செய்து கொண்டு பாடுறார். அதான் பிள்ளைத்தமிழ் நூல். அதுல அம்புலி பருவம் வரும், 10 பருவம் பாடணும். அம்புலி பருவம்னு நிலாவை காட்டி அந்த காலத்து குழந்தைகளுக்கு சோறு ஊட்டினது, நிலாவை காட்டி விளையாட்டு காட்டினது. விநாயகர் பெருமானுக்கு நிலாவை காட்டி விளையாடுறார் சிவஞான சுவாமி. அதுல இந்த அம்புலி பருவத்துல ஒரு இலக்கணம் உண்டு, சாமபேத தான தண்டம்னு 4 பாடணும். அது அதனாலதான் அந்த காலத்துல ஒன்று சொல்லுவாங்க, புலவர்களுக்கு அம்புலி புலியும்பாங்க. அப்படின்னு அம்புலி பருவம் பாடுறது கடினம். மற்ற பருவங்கள்லாம் முத்த பருவம், வா நீ எனக்கு முத்தம் கொடு, நடந்து வா வா வருகவே அதெல்லாம் பாடலாம். புலவர்களுக்கு எதுனாலும் நமக்கு எல்லாமே கடினம், புலவர்களுக்கு அதெல்லாம் பாடிடுவாங்க. இருந்தாலும் அம்புலி பருவத்தில் இப்படி இலக்கணம் வச்சிருக்காங்க. அப்ப சாமபேத தான தண்டம்னா பாடக்கூடிய பொருள் அந்த விநாயகர்னா விநாயகருக்கும் நிலவுக்குள்ள ஒற்றுமையை பாடணுமா சாமம். அதுக்கப்புறம் விநாயகர் பெருமானுக்கும் நிலவுக்குள்ள வேற்றுமையை பாடணுமா. அப்புறம் இப்படி எல்லாம்னு சொல்லி ஒற்றுமைப்படுத்துற மாதிரி நீ வான்னு சொல்லணுமா. நீ வரலன்னா எங்காலு அப்படின்னு மிரட்டணுமா, அதுவும் பாடணுமா. இதான் சாமபேத தான தண்டம். அந்த தண்டத்துக்கு வச்சு பாடுவார். தெருளாது சீரிய அரக்கனை பந்தாடி விட்டதும் கேட்டிலாய் போல் அப்படின்பார்.
தெருளாதி சீரிய அரக்கன். அது யாருன்னா ராவணன். அது எங்கன்னா கையிலையில வந்து வழிபாடு செஞ்சுட்டு அவன் சுவாமிகிட்ட என்ன கேட்டான், நீங்க இலங்கையில வந்து அமரணும்னு கேட்கிறான். எவ்வளவு பெரிய பக்தனா இருக்கான் பாருங்க. அதனால நீங்க எங்க ஊர்லயே வந்து இருந்துக்கணும் அப்படின்னு கேட்கிறான். சுவாமியுடைய கருணை எப்பவுமே யாரும் கேட்ட உடனே புஷ்பன்னு கொடுத்துருவார். அதுக்கப்புறம் தான் பின்னாடி யாராவது போய் சாமி சாமி கொஞ்சம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமை அப்படின்னு. அது மாதிரி என்ன பண்ணிட்டாரு, உடனே ஒரு லிங்கத்தை கொடுத்து இதை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிக்கோன்ட்டு. ராவணனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அங்கிருந்து வாரான். சுவாமி லிங்கத்தை கொடுத்து என்ன சொன்னார், இதை கொண்டு வச்சு பூஜையை பண்ணிக்கோ அப்படின்னு. அசைக்க முடியாது யாராலையும். அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி. கைலாயிலிருந்து கிளம்பி பாயிண்ட் மாதிரி நேர இலங்கை நோக்கி வாரான். லிங்கத்தை கொண்டு அங்கே பிரதிஷ்டை பண்ணணும். இதுக்கு நடுவில் தேவர்கள்லாம் உஷாராயிட்டாங்க. உஷாராயிட்டு சாமிகிட்டே போய் சொல்றது கிடையாது, ஏன்னா அந்த ஆள் தான் கொடுத்துருக்கிறார். அதனால என்ன பண்ணிட்டாங்க, விநாயகர் பெருமான்கிட்ட போனாங்க. பெருமானே ரொம்ப அவசரம், ஒரு அர்ஜென்ட் ஹெல்ப். என்னன்னு, உங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு யார்கிட்ட ஒன்று, அவன் ஒரு அரக்கன், அவங்க கையில் கொண்டு கொடுத்து இதை நீ கொண்டு வச்சு நீ நல்லா இருப்பேன்னு கொடுத்தேன்னா அவன் சும்மாவே ரொம்ப இதான ஆளவன். இதையும் கொண்டு போய் அங்கே வச்சுன்னா அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஏதாவது பண்ணி இதை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறார். என்ன மாதிரி பண்ணி காப்பாத்துங்க. என்ன விநாயகர் பெருமான் அவருடனே சரின்ட்டு ராவணன் அந்த இலை கொண்டு வரும் பொழுது கோகரணத்தில், திருக்கோகரணம் பக்கத்தில் இன்னைக்கு இருக்கு பாருங்க, கன்னட நாட்டில் இருக்கிற தலம், திருமுறை பெற்ற தலம். அந்த கோகரணத்தில் என்ன பண்ணார், ஒரு அந்தன சிறுவனா காட்சி கொடுத்து விநாயகர் பெருமானுடைய திருவருளது ராவணனுக்கு அவசரமா சிறுநீர் பெய்கிற மாதிரி ஒரு அவசரத்தை ஏற்படுத்தினார். அப்படியே சொல்றார், அகத்தியரை கூப்பிட்டு உன்னுடைய கமண்டலத்தை அங்கே கொட்டி விட்டுரு அப்படின்னாராம். அப்படின்னு சொன்னாராம். அவருடைய கமண்டலத்தை இருந்துன்னு வந்துன்னா என்ன ஆமாம். அதனால இப்போ ராவணனுக்கு ரொம்ப அவசரமான ஒரு இயற்கை உபாதை. என்ன பிரச்சனைனா லிங்கத்தை கீழே வைக்க முடியாது. ஏன்னா சுவாமி என்ன சொல்லியிருக்காரு, வச்சு பூஜை பண்ணுன்ட்டார். எங்கடா வச்சானோ அங்கேருந்து அசைக்க முடியாது அதுக்கப்புறம். அதனால அவன் பாஞ்சு இலங்கைக்கு போறான். இப்போ நமக்கு நல்லா தெரியும், லிங்கத்தை கையில் வச்சுட்டு அவனால அங்கே போக முடியாது. இவர் வேணும்னு திட்டம், அதனால நேராக அவன் முன்னாடி போய் காட்சி விடுகிறார். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி இங்கே வா, ஒரு சின்ன உதவி பண்ணுறியா, இதை கொஞ்ச நேரம் வச்சு கீழே எங்கேயும் வச்சிடாத, நான் இப்போ வந்துடுறேன், நீ அது வரைக்கும் வச்சு. இவர் போட்ட திட்டம் தானே. அதனால் இவர் என்ன சொல்ற, ஏதோ ஒரு டைம் கொடுக்க, இவ்வளோ நேரம் தான் நான் நிற்பேன், நீ அதுக்குள்ளே வரலாம், நான் கீழே வச்சுருவேன். இல்லை நீ இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போனார். அவரால் அதை முடித்து வர முடியலை. ஏன்னா அது இவருடைய இது, கீழே வச்சுட்டார். அதுதான் கோகரணத்தில் இருக்கிற லிங்கம் வச்சுட்டார். ராவணனுக்கு வந்த உடனே வந்ததே கோபம். ஏன்னா அவன் எவ்வளவு இதில் வருத்தப்பட்டிருப்பான். இப்போ இது அந்தன சிறுவன் யாருன்னு தெரியாது, நேர தலையில டம்முன்னு கூட்டிட்டார். இன்னைக்கு நீங்க கோகரணத்தில் போனீங்கன்னா இந்த விநாயகர் பெருமானுடைய தலையில ஒரு குழி மாதிரி இருக்கு, ராவணன் குட்டினதான் இருக்கு, இன்னும் இருக்கு. சிலையில பார்க்கலாம், இப்போ பார்க்கலாம். விநாயகர் பெருமான் அப்புறம் விடுவாரன்னு திரும்ப ராவணனை துவம்சம் பண்ணிட்டாரான் அடி. அது சொல்றார். அது சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை கவனமா போடுவான். ராவணனை பந்தாடியதுவும் அப்படின்னு சொல்லலை, ராவணனை பந்தாடி விட்டதும்னு போட்டார். ஏன்னா விடலைன்னா அன்னைக்கே ராவணன் முடிஞ்சிருப்பான். நோக்கம் என்னன்னா வண்டோதருடைய நிலைமை மாறிடும். என்ன கருணை பாரு. ஏன்னா அப்பாட்ட முக்தி இன்பம் பெறதுக்கு இருக்குது அந்த அம்மா. இப்ப இவனை இங்க கொண்டுட்டோம்னா அங்க நிலைமை வேற மாதிரி போயிடும் கதை. அதனால என்ன பண்ணாரா, பந்தாடி அப்படின்னு அடிச்சு விட்டான், போய் தொலை போ அப்படின்னு விட்டாராம். இப்படியே படுறாரு. தெருளாதி சீரிய அரக்கனை பந்தாடி விட்டதும் கேட்டிலாய் போல் வீணே நாமாய் அழைத்திடவும் மதியாது விண்ணாதி சேரி கண்டாய் அருளாதி இவன் கடியில் வேறு புகழேது உனக்கு அம்புலி ஆடவாவே வேண்டி நாமே அழைத்திடும். அப்பேற்பட்ட விநாயகர், ராவணனை பந்தாடி விட்ட விநாயகர், அவரே உன்னை வாவான்னு கூப்பிட்டா நீ வரமாட்டேங்கிற. என்னமோ அந்த வானத்துல அப்படி ஜாலியா போயிட்டு இருக்கிற சொல்றார். வேண்டி நாமே அழைத்திடவும் மதியாது விண்ணாதி சேரி கண்டாய்
அருளாது இவன் கடியில். விநாயகப் பெருமான் மட்டும் உனக்கு அருளலைன்னா உனக்கு புகலிடம் வேற எங்க போவே நீ? அருளாது இவன் கடியில் வேறு புகழேது உனக்கு அம்புலியார். தண்டத்தை எப்படி வச்சு பேசுறாரு? பெருளாது சீரிய அரக்கனை பந்தாடி விட்டதும் கேட்டிலாய் போல் வேண்டி நாமே அழைத்திடவும் மதியாது விண்ணாது செறி கண்டாய். அருளாது இவன் கடியில் வேறு புகழேது உனக்கு அம்புலி ஆடவாவே அப்படின்னு பாடுவார். இதுல நயம் என்னன்னா, சிவஞான சுவாமி இப்படி இதை பாடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா ஞானசம்பந்த பெருமான். ஏன்னா அன்னைக்கு மதுரையில் அந்த சமணர்கள் கொண்டு வந்து தீய வச்ச உடனே, அது தீய வைக்க முன்னாடி உள்ள சூழல் பார்த்தீங்கன்னா, அவசர கூட்டம் ஒன்று போடுறாங்க மன்னனோட. இந்த மாதிரி அந்த பையன் இங்கே வந்திருக்கிறான், அவனை நைட்டோட நைட்டை ஏதாவது பண்ணாதான் முடியும். சமணர்கள் சொல்றாங்க, ஒரு மந்திர வலிமையினால இப்போ அந்த மடத்துக்கு தீய வச்சிடலாம், அதோட அவன் ஓடி போயிட்டு இல்லைன்னா அழிந்து போவான், இல்லைன்னா காலையில் அவன் வந்து இங்கே ஏதாவது குட்டையை குழப்பிடக்கூடாது நம்ம சமயத்தை அப்படின்னு வந்து சொல்றாங்க. மன்னன் என்ன சொன்னா, அதுதான் இல்லை, அதெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம நாட்டுக்கு ஒரு விருந்தினராக வந்திருக்கிறான், ரெண்டாவது ஒரு குழந்தை, நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது, காலையில் வரட்டும் இப்படிலாம் சொல்லியிருக்கணும். இருந்தாலே என்னதான் இருந்தாலும் வந்து ஒன்று அது குழந்தை, இன்னொன்று நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிற விருந்தினர், மூணாவது இன்னொன்று யோசிக்கணும், யார் அழைத்து வந்திருக்கிறான்? வீட்டில் மகாராணி அழைத்து வந்திருக்கு. இந்த மனுஷன் அதெல்லாம் போய் யோசிக்கலை. இதான் சமணத்தில் இருக்கும் பொழுது அவ்வளோதான், சைவத்துக்கு வந்த பிறகு தான் புத்தி வருது. அதனால என்ன பண்ணிவிட்டான் டப்புன்னு, செய்வது இதுவே ஆகில் அதனை விரைந்து செய்யணும். இதுதான் முடிவு பண்ணீங்கன்னா அதை உடனே இம்மிடியேட்டா செய்யுங்க, லேட் பண்ணாதீங்க. செய்வது இதுவே ஆகில் அதனை விரைந்து செய்க, மன்னன் ஸ்டேட்மெண்ட். இப்ப அங்க வந்து தீ பிடிச்சது ஞான சம்பந்தம், இந்த தீ விரைந்து சென்று பற்றுக அங்க சொல்லல. ஏன்னா விரைந்து சென்று பற்றி இருந்தா நின்ற சீர் நெடுமானம் ஆயிருக்க மாட்டான், முந்த நாள் இரவே மன்னன் போய் சேர்ந்திருப்பான், மங்கையர்க்கரசருடைய நிலை மாறிடும். அதை மனசுல வச்சு என்ன பண்ணாருன்னா, பையவே சென்று பாண்டியர்க்காகவே செய்யனே திரு ஆலவாய் மேவி ஐயனே அஞ்சல் என்று அருள் செய்யனை பொய்யராம் அமரர் கொழுவும் சுடர் பையவே சென்று யாருக்கு? பாண்டியருக்கு. நீங்க நல்ல வச்சதெல்லாம் சமணர், வச்ச சமணர்கள்ட்ட போய் சேர் சொல்லல. இதுக்கெல்லாம் மேல இருந்து பெர்மிஷன் கொடுத்தான் பாரு, அவன்கிட்ட போய் சேரு, காலையில் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து. அப்போ அந்த நயம் எப்படி எல்லாம் இருந்து அதுக்காக அப்போ அப்பமே அந்த தீவு அங்கே இருந்திருக்கு, மண்டோதரி இருந்திருக்கிறாங்க, அதெல்லாம் தெரியுது. அதைத்தான் நம்ம அருணை வெடிமலர் சொல்றாரு, தேவூர் தென்பால் திகழ்தரு தீவுன்னா தேவூருக்கு தெக்க, தேவூருங்கிற ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துக்கு தெக்க, அது ரொம்ப சரியா பொருத்தமா இருக்கு. ராமேஸ்வரத்துக்கு தெக்க வந்து தீவு, அந்த திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையுங்கிறார். அங்க ஒரு மன்னனுக்கு சுவாமி கூட இருந்து அரச நுணுக்கங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தான்னு ஒரு வரலாறு இருக்கு. அதனால அதைத்தாங்க சொல்றாருன்னு சொல்றாரு. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொன்னேன், இந்த கீர்த்தி திருவிழா பொறுத்தவரையில் சில இடங்கள் எல்லாம் எதுங்கிறது பெரியவங்களே இது எந்த இடம் தெரியல அப்படின்னு தான் எழுதுறாங்க. அதுல அருணையார் இப்படி எழுதியிருக்கிறார், தண்டமணி ஈஸ்வரர் இப்படி எழுதியிருக்கிறார், இவ்வளவுதான். நன்றிங்க ஐயா, அதுதான் அடியனால சொல்ல முடியுது. அதனால சொல்லி, அதனால தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும். அந்த கோவார் கோலம் கொண்ட கொள்கை இதுவரைக்கும் ஏற்கனவே சொன்னோம், இப்ப அடுத்தது போறோம். தேனமர் சோலை திருவாரூரில், தேனமர் சோலைன்னா தேன் பொருந்து இருக்கின்ற மலர்கள் நிறைந்து விளங்குகின்ற செழிப்பான சோலைகள் இருக்கின்ற திருவாரூர். ஊரினுடைய சிறப்பு காவிரி பாசனம் அங்க இப்பவுமே செழிப்பா தான் இருக்கு, அந்த ஊர் பேர் அப்ப கேட்பானே. அதனால தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையுங்கிறார். திருவாரூரை சொல்லும் பொழுது அந்த ஊரை எப்படி சொன்னா, அந்த ஊரிலே ஞானத்தை இறைவன் அருளிங்கிறார். மாணிக்கவாசர் காலத்திலே அப்படிதான் சொல்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அநேகமா மாணிக்கவாசர் காலத்தால் பின்னருங்கிறது பல உரையாசிரியர்கள் பல பெரியவங்களுடைய கருத்து. அந்த வகையில பார்த்தா பின்னாடி திருத்தொண்ட தொகை என்ற ஞான நூல் பதிப்பிக்கப்பட்ட இடமும் வந்து திருவாரூர். அங்கதானே வர விரல் மிண்ட நாயனார் சொல்ல கேட்க அதெல்லாம் பண்ண சுவாமியே அடியெடுத்து கொடுத்து தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு அந்த நூல் வந்த இடமே எங்கன்னா திருவாரூர். அந்த நூலினுடைய அடிப்படையில தான் பின்னர் திருத்தொண்டர் திருவந்தாதி, அதன் பின்னர் விரிவாக பெரிய புராணம்,
ரொம்ப ஓப்பனாக சொல்லப்போனா நமக்கெல்லாம் ஞானம் தருவதற்கு வந்த ஒரு முக்கியமான நூல் வந்து பெரிய புராணம். அந்த பெரிய புராணம் வர்றதுக்கு மூல காரணம் அமைஞ்ச நூல் திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகை வந்த இடம் திருவாரூர். அதனால இதெல்லாம் வந்து பின்னாடி வர்றதுக்கு காரணம் அமைஞ்சனால தேனமர் சோலை திருவாரூரில் சேக்கலார் சுவாமிகள் அந்த திருவாரூருடைய சிறப்பை 50 பாட்டு பாடுது. 50 பாட்டு வெறுமன திருவாரூர் சிறப்பு அப்படின்னே பாடுறாரு. ஏன்னா ஒரு புராணம்னு இருந்தா பாடப்பட்ட முதல்ல மலை சொல்லணும், நாடு சொல்லணும், ஊர் சொல்லணும். அதுல கைலாய மலையை சொல்லிட்டார், நாடு சோழ நாட்டை சொல்லிட்டார், ஊர் சொல்லணும், திருவாரூர் தான் சொல்றார். 50 பாட்டு பாடுறார். அருமையா நிறைய சொல்லுவார். ஒரு குறிப்பு சொல்லுவார் திருவாரூரோட சிறப்பை. என்னாலெல்லாம் திருவாரூர் சிறப்பை சொல்ல முடியாதுங்க சேக்கலார் சொல்ல, என்னாலெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளவு பெருமை இருக்கு. அப்படியே சொல்லுவார். அங்கு உரைக்கு என்ன அளவு பதியிலார், அங்கு உரைக்க என்ன அளவு பதியிலார். என்னாலெல்லாம் சொல்ல முடியாது. தங்கள் மாளிகை இன்னொன்று, அங்க ஒரு வீடு இருக்கு சொல்றார். நீங்க பாருங்க அந்த ஊரினுடைய பெருமை என்ன சொல்றாரு. அங்க ஒரு வீடு இருக்கு, அந்த பெருமையா. வீடு இருக்கு என்ன சார், பெரிய பங்களாவா சார், என்ன அது ஏதோ ஒன்று சொல்லணும்ல. சொல்ற தங்கள் மாளிகை இன்னொன்று என்னவா சொல்ல, சம்புவின் பங்கினால். சம்புவின் பங்கினாள்னா சம்புனா சாமி சிவபெருமான், அவளுடைய பங்கினாள் உமையம்மை. சம்புவின் பங்கினால் திருச்சேடி அப்படின்னா அவளுடைய தோழி பறவையாம். பறவை நாச்சியார் அவதாரம் செய்த மாளிகை திருவாரூர்ல இருக்கு. இந்த ஊர் சிறப்பை இதை விட என்னால் ஒன்றும் பேச முடியாதுங்க. பறவை நாச்சியார் அவதாரம் செய்த மாளிகை இருக்க பெற்ற சிறப்புடைய திருவாரூர் சிறப்பை என்னாலலாம் சொல்ல முடியாதுன்னா எவ்வளவு வந்து பறவை நாச்சியார் யோசிச்சிருக்கிறார். சம்புவின் பங்கினால் திருச்சேடி பறவையாம் மங்கையார் அவதாரம் செய் மாளிகை. அந்த மாளிகை இப்போ எந்த அளவுக்கு ஒரு உரைப்பு, அதுதான் அந்த ஞானம். நீங்க வந்து பறவை நாச்சியார அப்ப எப்படி வந்து பார்த்துருக்கிறார். ஆனா அம்மா கூட மேல அம்மாவுக்கு தோழியா இருந்தவங்க, அவங்க எல்லாம் அங்கேதான் வந்தவங்க. அதோட இன்னொன்னு ரொம்ப அருமையா சொல்லுவார். திருவாரூர் ஊருக்குள்ள போனீங்கன்னாலே அவர் சொல்ல, சேக்கலார் சுவாமி சொல்ல, திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கி திருவாரூர் நகரம் வரவேற்கிறது அப்படின்னு போர்டு பார்த்தீங்கன்னாலே திருமுறை பாடுற சத்தம் கேட்குமா. திருமுறை பாடுற சத்தம் கேட்குமா. சொல்ற உள்ளமாறு உருகாதவன், அதை கேட்டு யார் உருகாம இருப்பா. உள்ளமாறு உருகாதவர் ஊர் விடை வள்ளலார் திருவாரூர் மருங்கலாம் தெள்ளு திருப்பதிக ஓசையினர். திருவாரூர் மருங்கலாம்ங்கிற திருவாரூர்ல எந்த தெருவுக்குள்ள போனீங்கன்னாலும் திருமுறை ஓசை கேட்குமா. தெள்ளு திருப்பதிகங்கள், தெள்ளும் ஓசை என்னவா இருக்குமாறு திருப்பதிகங்கள். அப்ப யார் சார் அங்க யாராவது ஓதுவா மூர்த்திகளை வச்சு 24 hours யாராவது ஷிஃப்ட் மாதிரி போட்டு திருத்ததி சுவாமிநாதன் 2 மணி நேரம், அடுத்த சத்குருநாதன் 2 மணி நேரம் அப்படி உட்காந்து பாடிட்டு இருப்பாங்களான்னாரு. எல்லாம் உட்காந்து பாடிட்டு முடியுமா சார், அவ்வளவு வேலை இல்லாத கேட்குறேன். இல்லை, அவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணல. அப்புறம் யார் பாடுவாங்கன்னாரு. பைங்கிள்ளை பாடுவேன்னாரு. கிளி பாடிக்கிட்டு இருக்குமா. யார் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னாரு. பாடுவன கேட்பவை பூவைகள், நாகனவாய் பறவைகள் கேட்டுக்கொண்டிருக்குமா. திருவாரூருடைய சிறப்பை சொல்றார் சேக்கலார் சுவாமிகள். எங்க போனாலும் திருமுறை தெள்ளு ஓசை திருப்பதிகங்கள். அந்த தெள்ளும் ஓசை அப்படிங்கிறதுக்கு தெள்ளும்னா தெளிந்தன்னு அர்த்தம். அப்படின்னா நல்ல கிளியரா கேட்க, அப்படி சொன்னா தான் புரியும். இப்ப தெள்ளும்னா புரியாது, கிளியர்னு தமிழ்ல சொன்னா புரியுமா. அது சொல்றாரு. அதனால அத சிகேசே உரையில் எழுதுவார். அது தெள்ளும் ஓசை அப்படின்னா என்னவா, நம்மை மயங்கடிக்கின்ற வினைகளை நீக்கும் திருப்பதியங்கள், அதனால் அது தெளிந்த ஓசையாம் உரையப்பாரு. தெள்ளும் ஓசை அப்படிங்கிறதுக்கு உரை எழுதுறாரு. நல்ல தெளிவா கேட்கிற அப்படி சொல்ல, நம்மை வினை மயங்கடிக்கின்ற வினைகளை நீக்கும் திருப்பதிகங்கள், ஆதலால் அது தெளிவு தருகின்ற ஓசை அப்படின்னு தெள்ளும் ஓசை திருப்பதிகங்கள். பைங்கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள், பூவைல நாகனவாய் பறவைகள், அது கேட்கும். இந்த ஊரினுடைய சிறப்பை சொல்வார், நிறைய சொல்வார். அந்த ஊரை சொல்லும் பொழுதெல்லாம் கடைசியில இந்த திருவாரூர் சிறப்பை இதுல சொல்வார். மனுநீதி சோழன் கதையெல்லாம் சொல்றார். அந்த கதையெல்லாம் சொல்லிட்டே வந்து கதையுடைய எல்லாரும் கதை தெரியும், அதுக்குள்ளேயும் போல கதையுடைய முடிவுல என்ன ஆகும்னா, அன்று உயிர் பிரிந்த ஆண்கன்றும்
அவ்வுரிமை அரசன் தனிக்கன்றும் மந்திரியும் உடனழலும் அப்படிம்பார். அந்த ஆண் கன்று கண்ணுக்குட்டி அது, அதே போல அந்த இளவரசன் அப்புறம் மந்திரி 3 பேர் அங்கே உயிரை விட்டாங்க. கதையில் அப்படிதான் வருது. ஏன்னா முதல்ல கன்று உயிரை விட்டுது. கன்று உயிரை விட்ட உடனே மன்னன் என்ன பண்ணிட்டான், அந்த மந்திரியை கூப்பிட்டு இவன் மேல தேரையாத்துங்கிறான். அதை சொன்ன உடனே மந்திரி உயிரை விட்டான். எப்படி மந்திரியா இருக்கான் பாருங்க. வெரி குட், இளவரசன் போயிட்டான்னு அடுத்தால நமக்கு தான் ஆட்சி, ரைட்டரா அப்படி உடனே பண்ணு அப்படின்னு பண்ணல. அவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஐயோ அப்படின்னு சொல்லு. அந்த மன்னன்ட்ட சொல்றாங்க நடந்ததை. இந்த மாதிரி மன்னா அந்த மாதிரி நடந்து போச்சு சொல்லணும்ல. அதை சொல்லும் பொழுதே இளவரசன் மேல தப்பு இல்லைங்க மாதிரியே சொல்லிட்டு வராங்க பாருங்க. ஏன்னா மன்னனுக்குள்ள இருக்கவன்லாம் எப்படி இருக்கிறான்னா சொல்றார், மன்னா அது அரச குடும்பத்தினர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சாலை அப்படின்னு என்ன அர்த்தம், அது உள்ளதை கண்டுபிடி வந்ததே தப்பு. அதனால இளவரசர் போகும் பொழுதும் அந்த இதனுடைய மணி எல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தது. அப்ப மணி அடிச்ச உடனே அது கேட்டு நகர்ந்துருக்கணும், கேட்காது. அதனுடைய 2வது தப்பு. 3வது, அது முன்ன வீல்ல விழுந்திருந்தா மேல இருந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இது பின்னால வெளில வந்தது, அதனால இளவரசர் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு கூடுமானவருக்கு அந்த இளவரசர் மேல தப்பு இல்லைன்னு அப்படி போகும். உடனே சொல்லிட்டு போனா அவன் மன்னன் அதெல்லாம் கேட்கல. கடைசியில இந்த மாதிரி அவன் மேல ஏத்த வேண்டியதான்னு சொன்ன உடனே ஒரு மூத்த மந்திரி சொல்றார், நீங்க இந்த மாதிரிலாம் ஒரு முடிவு எடுக்கணும்னா இதற்கு முன்னாடி இந்த மாதிரி அங்க நடந்தது, அங்க எடுத்த முடிவு பிரகாரம்னு இருக்கணும். சும்மா எடுத்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க அந்த மந்திரிக்கு எவ்வளவு அவனுக்கு ஒரு தைரியம் இருக்கு பாருங்க. அவன் சொல்றான் மன்னன்ட்ட இதுக்கு முன்னாடி எந்த நாட்டிலையும் ஒரு பசு மாட்டினுடைய கன்று இறந்து போனதுக்காக இளவரசனை தேர்ல ஏத்தனதாக வரலாறே கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம், இப்ப செய்யக்கூடாது அப்படின்னு பேசுறான். மன்னன் இப்ப பதில் சொல்றான் பாருங்க. என்ன அவன் மன்னன் எப்படி இருக்கான் பாருங்க. மந்திரிகிட்ட சொல்றான், மந்திரி நீ சொல்லுது சரி, எந்த நாட்டுல தன்னுடைய கன்று இறந்து போனதுக்காக பசுமாடு மணி அடிச்சு நீ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்திட்டான். எல்லாம் நடந்தது. இப்ப திருவாரூர் பெருமான் அருள் புரிகிறார். அதான் சொல்ற, எப்படி அருள் புரிந்தார்னு சொல்ற, அந்நிலையில் உயிர் பிரிந்த ஆண் கன்றும், அந்த பசுவின் ஆண் பசுவினுடைய கன்றும், அவ்வுரிமை அரசன் தனிக்கன்றும் அப்படின்னா அவனுடைய பிள்ளையும், இதை கன்றுன்றனால அதையும் கன்றுங்கிறார். ஏன்னா கன்றுன்னா சிறியதுன்னு அர்த்தம், அவனுடைய பிள்ளை அவன் அதனால கன்றும், அவ்வுரிமை அரசன்கிறார். அப்படின்னா நாட்டை ஆழ்த்தால ஆளுறதுக்குள்ள உரிமையுடையவன் அவன். அந்த கன்றும் மந்திரியும் உடன் எழலும்னு, அதுதான் ரொம்ப சிறப்பு. 3 பேரும் எப்படி எந்திரிச்சாங்கன்னாரு சுவாமி நினைச்சானா முடியும். 3 பேரும் உடனே. ஏன்னா சுவாமி திருவாரூர் பெருமான் கருணை பாருங்க. இதுல யார ஒவ்வொருத்தரா எழுப்பியிருந்தாலும் சிக்கலாயிருக்குமாங்க. நீங்க இளவரசனை முதல்ல எழுப்பியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஊரே என்ன சொல்லிடும், மன்னன் எல்லாம் பண்ற மாதிரி பண்ணாம பார்த்து அவன் பிள்ளை மட்டும் காப்பாத்திட்டாங்க அப்படின்றோம். சரி, பசுவினுடைய கன்று முதல்ல ஏன்னா போன வரிசையில, ஏன்னா முதல்ல அதுதானே போச்சு, அந்த வரிசையில நீ எழுப்பியிருந்தா சொல்றாரு உரையாசிரியர், பசுவினுடைய கன்று மட்டும் உயிர் தெழுத்திருந்தா பசு உயிரை விட்டுருமா. ஏன் சொல்றாரு, என்னுடைய கன்று இறந்து போனதுக்காக இந்த மன்னன் அப்படி இருந்தானே, இப்ப அவன் பையன் இறந்து போய் என் கண்ணு மட்டும் முடிச்சிருக்கத என்னால தாங்க முடியாது, அது உயிரை விட்டுருமா. எப்படி இருந்திருக்கு பாருங்க நயம். சரி, ஒருவேளை மந்திரிய எழுப்பியிருந்தா இந்த இளவரசனை தேர்ல ஏத்துன்னு சொன்னதுக்கே உயிரை விட்டான். இப்ப அவன் முழிச்சு பார்க்கும்போது இளவரசன் மேல தேடி ஏறி கிடக்கிறத பார்த்தான்னு திரும்ப செத்துப்பான். அதனால யாரை எழுப்புனாலும் சிக்கல் வரும். அதனால திருவாரூர் பெருமான் பார்த்தார், இந்த மூவரி எப்படின்னாரு, உடன் எழலும்னு. அது எப்படி சார் முடிஞ்சதுன்னாரு, முன்னவனே முன்னென்றால் முடியாத பொருள் உலக பெருமானே முன்னாடி நன்னான்னா இதெல்லாம் முடியாதா, நான் இப்படி நான் 3 பேரும் வந்துட்டாங்க. அந்த 3 பேரும் வந்தது மட்டும் இல்லை, அடுத்தால ஒரு பாட்டு சொல்லுவார், வந்ததை அதுதான் அந்த ஆரூர் பெருமையை சொல்றார். பொன்தயங்கு மதிலாரூர் பூங்கோயில் அமர்ந்த பிரான் அருமையா சொல்றார். பொன்தயங்கு மதில் ஆரூர் பூங்கோயில், இந்த கோயில் அமர்ந்த பிரான் வென்றி மனு வேந்தனுக்கு எங்க அருள் செய்தான், வீதியிலே அருள் செய்து. ஏன்னா இவன் வீதியில தானே இவ்வளவு நடக்குது. சுவாமி என்ன பண்ணியிருக்கலாம், அவரோட சரி எல்லாத்தையும் கோயிலுக்கு வர சொல், அது என்னன்னு பார்த்து நம்ம பேசிக்கலாம் வா
அந்த தேரையை கூட்டிட்டு அவன் யார் மனு அவனை கூப்பியா மனு சொல்ல கோயிலுக்கு வர சொல்லு அப்படின்னு ஆரூர் பெருமானை எல்லாரும் என் ஆஃபீஸ்ல வந்து பார்க்க சொல்லுங்க நம்ம என்னன்னு பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, பண்ணல. எங்க மனுநீதி சோழன் ரோட்ல நிக்கிறானோ சுவாமி பாருங்க கருணை, கைலாயத்துல இருக்கிற பெருமான், பூங்கோயிலுக்குள்ள இருக்கிற பெருமான், வீதிக்கு அவன் வந்துட்டான் அடியார்களுக்கு அருள் செய்யறது. அதுதான் கருணை. சேக்கலா சுவாமி அதான் சொல்றார். அதனால என்ன தெரிஞ்சுதான், 17 உலகத்துக்கு 14 உலகத்துக்கு என்ன தெரிஞ்சுதான், பெருமான் அடியார்களுக்காக வெளிவந்த தன்மை இங்க தெரியுதுங்கிறார். அது அப்படியே சொல்றார். வென்றி மனு வேந்தனுக்கு வீதியிலே அருள் கொடுத்து சென்று அருளும் பெரும் கருணை திறம் கண்டு தன் அடியார்க்கு என்றும் எளிவரும் பெருமை 7 உலகம் எடுத்து சிவபெருமான் தன்னுடைய அடியார்களுக்காக எளியவனாய் வந்து அருள் செய்கின்ற திறத்தை 7 உலகமும் என்னைக்கும் பேசுங்கிறார். இது வச்சு வென்றி மனு வேந்தனுக்கு வீதியிலே அருள் கொடுத்து சென்று அருளும் பெரும் கருணை திறம் தன்னடியார்க்கு என்றும் எளிவரும் பெருமை. அதனாலதான் சுந்தரரும் பாடும் பொழுது சொன்னார், எளிவந்த வினானை இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை எளிவந்த அதுவள சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். சாமி மாணிக்கவாசகர் சுவாமி அவ்வளவு கருணை. இதெல்லாம் நடந்தது எங்கன்னா திருவாரூர். அதுதான் அந்த திருவாரூருடைய சிறப்பை எப்படி அமைச்சான. ஏன்னா உண்மையிலே அன்னைக்கு அந்த திருத்தொண்ட தொகை தரப்பட்ட சிறப்பு தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு துதி சொல்றப்பல்லாமே எவ்வளோ சொல்லலாம். திருத்தொண்ட தொகை பாடினதும் மாறி மாறி சொல்றேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்மணித்த திருவாளங்கிற வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை உணர்ந்தார். அதான் சொல்ற தீதிலா தென்திசை வாழ. அங்க என்ன சொன்னார் பாருங்க, திருத்தொண்ட தொகை தர. அதான் சொல்றார் சுவாமி. அவருக்கு அருள் இருந்தது மேல. அவங்க அந்த பொண்ணை அவங்க பார்த்ததே எதுக்குனார், மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட. அதுக்கப்புறம் தீதிலா திருத்தொண்ட தொகை தர. அந்த தீதிலா திருத்தொண்ட தொகைக்கு உரை எழுதுனாங்க. தீதிலா திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட தொகை தீதிலால இல்லையா, நமக்கு தீதாய் இருக்கின்ற பிறவியிலிருந்து நீக்க வல்ல திருத்தொண்ட தொகையாம் தீதிலா திருத்தொண்ட தொகை என்றார் எழுதினார் உரைய. திருத்தொண்ட தொகை தீதிலாததுன்னு இல்லை, நம்முடைய தீமையாய் இருக்கின்ற பிறவியை நீக்க வல்ல திருத்தொண்ட தொகை. அதனால தீதிலா திருத்தொண்ட தொகை. அது சிவஞான சுவாமிகளும் பின்னாடி காஞ்சி புராணத்துல அவருக்கு துதி சொல்லும் பொழுது எவ்வளவு சொல்லிட்டே உங்களுக்கு திருத்தொண்டை சொல்ற. ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வளக்கிட்டு ஆட்கொண்டவனை கொண்டே இருமனத்தை கொண்டருளி பணி கொண்ட வள்ளாளன் எல்லாம் உய்ய பெருமன சீர்திருத்தொண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள் திருமண கோல பெருமாள் மறைப்பெருமாள் எமது குலதெய்வமாமாள் அப்படிங்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமியில தன்னுடைய குலதெய்வம்னு பாடுறார். அங்கே சொல்லும் பொழுதும் திருத்தொண்ட தொகை தர. அந்த திருத்தொண்ட தொகை வந்தது விரல்மிண்ட நாயனார் புராணத்துல சொல்லும் பொழுது கூட சுவாமி அது அந்த திருத்தொண்ட தொகையை சொல்லிதான் சொல்றார். அங்கேயுமே ஞாலம் உய்ய அப்படின்னு இந்த உலகம் நல்லா இருக்க, ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நன்னெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பாடுங்கிற சேர்க்கலாம். அதனால அந்த திருத்தொண்ட தொகை வந்த இடம் எதுன்னா திருவாரூர். அந்த திருத்தொண்ட தொகை தான் நம்மளெல்லாம் பிறவியிலிருந்து வெளியே எடுத்துட்டு வரக்கூடிய ஞானம். நீங்க வேற எதையும் படிக்கிறோமோ இல்லையோ, திருத்தொண்ட தொகை ஒண்ணு முடியும். சைவம் அதெல்லாம் தெரியாது சார், இந்த சிவஞான பொருள்லாம் புரிய மாட்டேங்க சார், எங்களை விட்டுரு வேண்டாம் விடு, என்னமோ 12 வந்துடுச்சு மலர்னோன்றால் தேரலோன் அதெல்லாம் புரிய மாட்டேங்க, சரி வேணாம் விடுங்க. இல்லைவாழந்தனதம் அடியாரு காலையில சாயங்காலம் படிங்க, 2 times a day படிங்க, முக்தி என்போம் கிராரண்டி சொல்லி அப்படி சொல்லுங்க. அவ்வளோ எளிமையாக சொல்லி போயிடுது. படிங்கன்னா படிக்கிறது நிற்கக்கூடாது, அந்த அந்த அதுபடி வாழணும், அதுபடி நிற்கணும். அதானே படிக்கிறதுனால எதானே அர்த்தம். அவர் சொல்றார் அந்த திருத்தொண்ட தொகை அப்படின்னா என்ன அர்த்தம், வீடு பேறு பெறணும்னா ஞானம் பெறணும். ஞானம் எங்க இருந்து வரும், இந்த திருத்தொண்ட தொகையினால வரும். அந்த திருத்தொண்ட தொகை தந்த திருவாரூர். அதனால தேனமர் சோலை திருவாரூரின் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும். ஞானம் அது மட்டும் இல்லை, ஒரே வார்த்தையில சொல்வார் தன்வனதீசியர், பல அடியாறுகளுக்கும் ஞானோபதேசம் செய்த நன்மையும். திருவாரூர்ல பலருக்கும் ஞானோபதேசம் சுவாமி செய்யற இடம். அதனால அப்பேற்பட்ட சிறப்புடைய தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும்
இடைமருது அதனில் ஈண்டை இருந்து படிமப்பாதம் வைத்த பரிசுங்கிறார். இடைமருதுன்னா திருவிடைமருதூர் நமக்கு தெரியும், மகாலிங்க சுவாமி. இடைமருது அதனில் ஈண்டை இருந்து, ஈண்டை இருந்துன்னா அடியார் புடைசூழ இருந்துன்னு அர்த்தம். இங்கேயும் கூட ஒரு நயம், எல்லா உரையாசிரியர்கள் பெரியவங்க, நம்ம இதுல கருத்து கூட மன்னிக்கணும், யாரும் தப்பா புரிஞ்சிடாங்க. உரையாசிரியர் என்ன எழுதியிருக்காங்களோ அதை பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். அதனால இவர் சிறப்பா சொல்லியிருக்காரு, அவர் சிறப்பா சொல்லியிருக்காரு, நீங்க யாரும் முடிவுக்கும் வர வேண்டாம். பெரியவங்க எழுதுன்னு சொல்லு. ஈண்டை இருந்து அப்படின்னா அடியார் புடைசூழ இருந்துன்னு பொருள். அருணையார் குறிப்பில் எழுதுறார், பெரியவங்க எழுதுறாரு. ஈண்டை இருந்து என்பது அடியார் புடைசூழ, அதற்கான சான்று இங்க ஒன்று இல்லையாம எழுதுறார். ஏன்னா வரலாறுலயே எங்கேயோ இவர் பெரிய அடியார் புடைசூழ வந்தது அப்படிலாம் ஒன்றும், அது எங்கன்னு எனக்கு தெரிலன்ட்டு. ஈண்டை இருந்துன்னா பொருள் அடியார் புடைசூழ, மாணிக்கவாசகர் அடியார் புடைசூழ வந்து அல்லது சுவாமி அடியார் புடைசூழ வந்துன்னு திருவிடைமருதூர்ல ஏதாவது வரலாறு இருக்கான்னா அப்படி ஒண்ணு எனக்கு தெரில அப்படின்னு மட்டும் எழுதிட்டு, ஆனா அடியார் புடைசூழன் பொருள் அப்படின்னு எழுதிட்டார். இது அருணையுடைய தண்டமணி தேசியர் அடியார் புடைசூழ சொல்றார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை போட்டார், அந்த அடியார் புடைசூழ அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை கொண்டாடுறார். உள்ள தேசம் புகுந்து ஈண்டி ஓர் செம்மை உடைத்தாய் பூசம் புகுந்தாடி பொழிந்து அழகாய ஈசன் உரைகின்ற இடைமருது இதோன்னா அவன் பூசத்துல தீர்த்தவாறு இறங்கும் பொழுது எப்படி இருப்பான்னாரு, ஈண்டியோன்னு ஒரு வார்த்தை போட்டார். அப்படின்னா அங்க அடியார் புடைசூழ இருக்காங்கிறத நினைவுபடுத்துறார். பாருங்க, திருவாசம் கீர்த்தி திருவள்ளுவர் எழுதும் பொழுது அப்படியே வந்து ஞானசம்பந்தருடைய தேவார மண்டையில ஓடுதுன்னா இப்படி இருந்திருக்காங்க. அதே வார்த்தை எடுக்காரு. ஏன்னா இங்க இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஈண்டை இருந்து, ஈண்டை இருந்துன்னா அடியார் புடைசூழ இருந்து எங்கு தெரில எழுதுறாரு. அதே திருவிடைமருதூர்ல தைப்பூசத்துக்கு அடியார் புடைசூழ சுவாமி தீர்த்தவாரி இறங்குறாங்கிறத ஞானசம்பந்தர் சொல்லியிருக்காருல்ல, அதுதான் எழுதுறார். தேசம் புகுந்து ஈண்டியோர் செம்மை உடைத்தாய் பூசம் புகுந்தாடி பொலிந்து அழகாய ஈசன் உரைகின்ற இடைமருது இதோ என்ற ஞானசம்பந்தர் திருவாக்கம் காண்க. முடிஞ்சு போச்சு உரை, அங்க பார்த்துக்கோ சார். உண்மையிலே அன்னைக்கு யார்ட்டையோ சொன்னேன், இந்த அறிவியல் நுட்பத்தினால ஒருவேளை ஒரு 40 வருஷத்திற்கு முன் அப்படின்னு நம்மளால போக முடிஞ்சா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த அருணையுடையல் முதலாரையும் தண்டமணி தேசியரையும் காலை தொட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டா போதும். ஒரு வாய்ப்பு இருந்தால் அவங்கள பார்க்க முடிஞ்சா, இன்னொரு சான்ஸ் கிடைச்சா திருவாரூர் இங்கே திருப்பூர் கூட்டு வந்து 2 பேரும் இங்கே ஒரு உட்கார வச்சு காமிச்சிட்டா இப்படி எழுதியிருக்கிறார். எங்க எழுதும் பொழுது மனசுல எங்க ஓடுது பாருங்க, ஈண்டைய அவ்வளவுதான். வார்த்தை ஈண்ட ஒரே வார்த்தை அடியார் புடைசூழ, அது மட்டும் எழுதிட்டு போலாம். திருவிடைமருதூர்ல அடியார் புடைசூழ எங்க வருது, அவர் அப்படி எழுதுறாரு. அங்க அப்படி ஒரு இது இந்த மாதிரி தெரிலன்னு எழுதிட்டாரு. ஏன்னா அவரு அப்படி எழுதுறாருன்னா என்ன அர்த்தம்னா, மாணிக்கவாசகருடைய புராணத்துல அப்படி ஒன்றும் காணுமே அப்படின்னு எழுதிட்டாரு. இவரு அதுக்கு மேல உள்ள நுழைஞ்சு ஞானசம்பந்தருடைய தேவாரத்துல வந்து ஈசம் தேசம் புகுந்து ஈண்டி ஓர் செம்மை உடைத்தாய்ன்னு அந்த வரி எடுத்துட்டு வந்து பூசம் புகுந்தாடி தைப்பூசத்துக்கு அங்க அவ்வளவு கூட்டம் இன்னைக்கும் இருக்கும். தைப்பூசத்துக்கு திருவிடைமருதூர்ல அப்படி ஒரு கூட்டம் இருக்கு சொல்றாரு, அதை ஞாபகப்படுது. அதனால பூசம் புகுந்தாடி பொலிந்து அழகாய ஈசன் உரைகின்ற இடைமருது இதோ, அதைத்தான் அங்க இடைமருது அதனில் ஈண்டை இருந்து படிம பாதம் வைத்த பரிசுங்கிறார். படிப்பான்னு அவருடைய திருவடிகளை. அந்த இடத்துல திருவிடைமருதூர்ல மாணிக்கவாசர் வணங்கி கொண்டு உரையும் நாளில் திருவிடைமருதூர்ல கொஞ்ச நாள் இருந்திருக்கிறார். நம்ம வாதவர் புராணம் படிக்கும் பொழுது படித்தோம். இவர் அப்படியே திருவாவடுதுறை திருவிடைமருதூர் அங்கெல்லாம் வழிபாடு செஞ்சு சீர்காழி போய் அப்படியே வரார். அந்த இடத்துல திருவிடைமருதூர்ல தங்கி இருக்கிறார். அப்படி திருவிடைமருதூர்ல இருந்த காலத்துல மகாலிங்க பெருமான் அவர்களுக்கு திருவடியை சூட்டினார்னு ஒரு வரலாறு என்று இவர் எழுதுறார். நம்ம தண்டமணி தேசியர். இங்க என்ன பிரச்சனைன்னா, வாதவர் பணத்துல அப்படி ஒரு செய்தி வரல. பெரியவங்க கண்டிச்சிடுவாங்க இப்படிலாம் சொன்னா. தண்டமணி தேசியரா இருந்தாலும் அவரை கல்வி கேட்கற கொண்டு ஒரு பெரியவன் இருப்பான். நம்ம என்ன சரின்றோம். தண்டமணி திருவிடைமருதூர்ல திருவடி வச்சாருன்னு எங்க இருக்கு? திருப்பெருந்தூர்ல திருவடி வச்சாரு தான் இருக்கு வாதவர் பணம். எந்த புராணத்துல இருக்கு? எங்கேருந்து சொன்ன நீ இது? சும்மா தேனியா எழுதிட்ட அப்படின்னு கேட்டுருவாங்க பெரியவங்க. அதனால வேற என்ன பண்ணிட்டாரு,
ஒரு நாள், அதாவது திருவிடைமருதூரில் மாணிக்க வாசகர் வணங்கி கொண்டு உறையும் நாளில் அங்க தங்கியிருந்தாள். ஒரு நாள் இவர் முடியில் மகாலிங்க பெருமான் திருவடி சூட்டினார் என்பது வரலாறு. சொல்லிட்டார். கேள்வி கேட்பான்ல பின்னாடி, சான்று காட்டுறார் சார். அதுதான் கெட்டிக்கார மனுஷன். எங்க இருந்து நான் இதை எழுதுனேன்னு எழுதிட்டார் உடனே. இவரே திரு ஏசரவுல பின்னாடி படுறார். மறிவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவுதொரு மிகலறி சிவபெருமான் என்றேத்தி பருகிய நின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள் எனக்கு இங்கு இடைமருதே இடம் கொண்ட அம்மானே சொல்லிட்டார் திரியேசரவுல. அவருடைய பருகிய நின் பரங்கருணை படங்கடலில் படிவாமாறு அருள் எனக்கு இடங்கொண்ட அருள் எனக்கு இங்கே இடைமருது இடங்கொண்ட அம்மானே என்ற திருவேசருள் சொல்லியதை நினைவு கூறுக. நீங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு உரை எழுதும் பொழுது திரியேசரம் ஃபுல்லா மண்டையில ஓடுது. ஞானசம்பந்தம் ஃபுல்லா 4158 பாட்டம் சர்ன்னு ஓடிட்டு இருக்கு எழுதும் பொழுது. அதான் உரை. சுந்தரமூர்த்தி ஐயா சொல்வார், உரை ஆசிரியர்னா எப்படி இருக்கணும். திருவாசகத்துக்கு உரை எழுதுனா நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு உரை எழுதும் பொழுது செம்மை நல்ல மரியாதை சிதடோருடும் தெரிவேனை வரைக்கும் மனசுல நிற்கணுமா. அப்பதான் உரை எழுதணும். இல்லைன்னா நீ எழுதுறதெல்லாம் தலாவணி வர அவர் ரொம்ப சாடுவார். அப்படி எழுதணுமா. பரிமேல உரை எழுதினார் அப்படின்னா அகர முதல எழுத்தல்லாம் மோதிமோன் என்று கூடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரிய 1330 குறள் அது வரைக்கும் மனசுல நிற்கும். அப்பதான் உரை எழுதுவாங்க. ஒரு உரை எழுதுறதுன்னா அப்படி எழுதணும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். எங்கள் சுவாமி அடிக்கடி நான் எங்கள் மாணவர்கள்ட்டெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு புத்தகத்தை படிச்சேன்னா ஒழுக்கமாக படி அப்படின்னு. அவங்க வார்த்தையில் அந்த ஒழுக்கமாக படினா முழுமையாக படிக்கணும்னு அர்த்தம். அதை ஒழுக்கமாக படி அப்படிம்பாங்க அடிக்கடி. அப்படின்னா முழுமையாக படிக்கணும். அப்படி படிக்க போய் தானே அவங்க பெரியவங்க காட்டுறாங்க. இது இப்படி இருக்க இன்னொரு வரலாறு செவி வழி செய்தியாக சொல்லப்படுது இந்த இடத்துல. இந்த பாட்டுக்கு படிமப்பாதம் வைத்த பரிசும் அப்படிங்கிறத மாணிக்க வாசகரை பல்லக்கில் சுமந்து 4 பேர் வராங்க திருவிடைமருதூர்ல. அதாவது அவர் இதெல்லாம் முடிஞ்சு இது பண்ணி வரும் பொழுது அவரை பல்லக்கில், ஏன்னா அந்த காலத்துல இப்போ நம்ம கார் டிரைவர் மாதிரி அந்த காலத்தில் பல்லக்கில், அதனால பல்லக்கில் கூப்பிட்டு வராங்க. அந்த பல்லக்கில் சுமந்து கொண்டிருந்த 4 பேரும் மாணிக்க வாசகர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்காங்களாம். சுவாமி, எங்களுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம். அவர் சொல்லார், என்ன வேணும் கேளுங்க செய்கிறேன். சுவாமி திருப்பெருந்துறையில் உங்கள் திருமுடி மேலே திருவடி வச்ச மாதிரி எங்கள் திருமுடியிலையும் திருவடி வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்களாம். மாணிக்கவாசர் இதை சுவாமிகிட்ட போய் கேட்டு அந்த இவருக்கு பல்லக்கு சுமந்த 4 பேருக்கும் சுவாமி அவருடைய திருவடியை வைத்தான்னு ஒரு செய்தி இருக்கு. அதைத்தாங்க சொல்றாரு. இடைமருது அதனில் ஈண்ட இருந்து அந்த அடியார்களா இருந்த 4 பேருக்கும் படிம பாதம் வைத்த பரிசும். ஏன்னா ஈண்ட இருந்து அவர்களுக்கு படிம பாதம்னா 2 பொருள் சொல்லலாம். அடியார்கள் புடைசூழ இருந்து தனக்கு படிம பாதம் அப்படி வைத்துக் கொள்ளலாம். சூழ்ந்திருந்த அடியார்களுக்கு படிம பாதம் வைத்து அப்படின்னு சொல்லலாம். அதனால அப்படி பொருள் கொண்டா இவருக்கு பல்லக்கு சுமந்தவனுக்கு சுவாமி அந்த பரிசை கொடுக்குறார் மாணிக்கவாசர் அப்படின்னு ஒரு குறிப்பு. அதில் இன்னொரு செய்தி என்னன்னா, இப்போ திருவிடைமருதூர்ல இன்னைக்கு உள்ள சூழல்ல மாணிக்கவாசருக்கு ஒரு அருமையான கோயில் ஒன்று தயாராகி கொண்டிருக்கு. அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில. அதில் என்ன ரொம்ப வேடிக்கைன்னா, ஒரு தனி மனிதர் முயற்சி எடுத்து கட்டுறார். பெங்களூர்ல கார்த்திகேயன் ஒரு அன்பர், அவர் ஐடியில் வேலை பார்க்குறார். திருவிடைமருதூர் அந்த பகுதியை சார்ந்தவர். உண்மையில தான் என்னோட ரொம்ப பழகினார். இந்த அது ரொம்ப பெருமை, ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா அது இங்கே கண்டிப்பாக நம்ம சொல்லணும். திருவாத ஊரர் பிராணம் நம்முடைய உங்கமண்டலம் சபரிமலை இது நடத்துகிற இந்த நிகழ்ச்சியை வீடியோ அங்கே கேட்டுட்டு என்ன ஒரு நாள் ஃபோனில் கூப்பிட்டேன். நான் இந்த மாதிரி பெங்களூர் வந்து பேசுகிறேன், என் பேர் கார்த்திகேயன். சரி சொல்லுங்கள் என்ன வேணும். அப்புறம் இந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லி நான் வாதப்பான நிகழ்ச்சியை கேட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னார், நான் அந்த மாதிரி திருவிடைமருதூர் அங்கே திருவிடைமருதூரில் மாணிக்கவாசர் ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அந்த கோயில் குடமுழுக்கு இனிமேல் ஒரு ஆண்டுக்குள்ளே இருக்கும். அதில் நீங்கள் வந்து பேசணும். அவருடைய எங்கள் முதல் அப்படிதான். அதுக்கப்புறம் நான் பெங்களூரில் அவரை சந்தித்தேன். அந்த நண்பரை ரொம்ப ரொம்ப வயதானவர் கூட இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 35-40 வயசு தான் இருப்பார். அவர் இந்த செய்தியை சொன்னார். இந்த மாதிரி அந்த இடைமருது அதனில் ஈண்டை இருந்து படிமப்பாதம் வைத்த பரிசுங்கிறது வழி வழியாக எங்கள் இதில் அந்த செய்தி சொல்கிறாங்க. பல்லக்கு சுமந்த 4 பேருக்கு சுவாமி படிமபாதம் வச்சாங்க அப்படின்னு
இன்னும் வந்து ஒரு செய்தி எதுவா இருந்தாலும் இருக்கட்டும். இடைமருது அதனில் சுவாமி செஞ்சிருக்கிறார். இது ஈண்டை இருந்து படிமப்பாதம் வைத்தது. ஏன்னா தண்டபாணி தேசியர் போன்றவருடைய உரை அதுக்காக சொல்ல. ஏன்னா அந்த ஈண்டை இருந்துங்கிறதுக்கு ஞானசம்பந்த தேவாரத்தை கொண்டாந்து அது இவருக்கே வைத்தார்னா அது எப்படி வைத்தாருங்கிறத திரு ஏசரவர் வந்து பாட்டை கொண்டாந்து அப்படி வரலாறு அப்படி காட்டுற திறம். அதனால இடைமருது அதனில் ஈண்டை இருந்து படிமப்பாதம் வைத்த பரிசும் ஏகம்பத்தில் இயல்பாய் இருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும். ஏகம்பம் காஞ்சி, அங்க கச்சிமாநகர்ல ஏகம்பத்தில் இயல்பாய் இருந்து. இயல்பாய்னா எப்போதும்னு அர்த்தம். அப்படின்னா சுயம்பு மூர்த்தியா இருந்துன்னு அர்த்தம். ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோன் படுவர். பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. அப்படின்னா இயல்பாகவே அப்படின்னா எப்போதுமே ரொம்ப இயல்பாகவே அவன் தான் தலைமை அதுக்கு மாறி. அப்ப இயல்புன்னா எப்போதும். அப்போ ஒரு சிலையா செய்யப்பட்டதுன்னா இந்த காலத்தில் இருந்துன்னு வந்துடும். அப்ப இயல்பாகவேன்னு என்ன அர்த்தம்? சுயம்பு மூர்த்தின்னு அர்த்தம். அதனால ஏகம்பத்தில் காஞ்சிபுரத்தில் இயல்பாய் இருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும். காஞ்சிபுரத்துல மட்டும்தான் சொல்ற அருணையா. சரி தனமணி சார், காஞ்சிபுரத்துலதான் தான் மட்டும் தனித்து இயல்பாக இருந்து ஒரு பாகத்து உமாதேவியா பெண்ணோடு கூடிய தன்மையுங்கிறார். அது அதுக்கப்புறம் தான். முதல்ல அப்படி பாகம் கொடுக்க முன்னாடி சுவாமி தனியா இருந்தானோ. இயல்பாய் இருத்தல், அதான் சிவம் மட்டும் தனித்து இருத்தல் அப்படி இருந்திருக்கிறான். உமையம்மை விளையாட்டாக பெருமானுடைய 2 கண்ணையும் மூட, அந்த 2 கண்ணையும் மூடினதுனால இந்த மொத்த உலகமும் இருண்டு. அதனால வந்து இறைவன் வந்து அது உலகம் இருண்டதுனால மக்கள் நிறைய பயந்துட்டாங்க, இதாயிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க சுவாமி, இது வந்து தவறு. ஆனாலும் இந்த தவறு செஞ்சதுக்கு பிராயச்சித்தம் என்னன்னா, நீ பூலோகத்துல போய் என்னை தவம் செய் அப்படின்ட்டு அம்மாட்ட. இதுக்கே இறைவன் அம்மையை நோக்கி பாவம் தீர எங்க போய் சென்னாரு? காஞ்சிபுரம் போய். காஞ்சிபுரம் சென்று கடுந்தவம் புரிக. அதுதான் அம்மா அங்க வராங்க. இங்க வந்து வழிபாடு செய்யறாங்க. அருமையான இடம். ஏன்னா நீங்க இந்த வழிபாட்டினுடைய சிறப்பு என்ன நமக்கு உணர்த்துறதுக்காகத்தான் அம்மாவே காஞ்சிபுரத்தை உட்கார்ந்து வழிபாடு செய்யறாங்க. நீங்க அவங்க வழிபாடு செய்யணும்னு இல்லை. ஏன்னா சுவாமி அம்பாலும் வெவ்வேறு கிடையாது. சித்தாந்தம் ரொம்ப தெளிவா சொல்லுங்க. சுவாமி அம்மாவும் ஒரே பொருள் 2ஆ இருக்கிறார்கள். அதற்கு தாதான்மிய சம்பந்தம்னு பேர். அதனால சுவாமி வேறு அம்பாள் கிடையாது. ஆனா என்ன பண்றாங்க, அம்பாள் வடிவில இருந்து சுவாமிக்கு வழிபாடு நடக்கு. ஏன்னா பின்னால வர்ற இந்த உயிர்களுக்கெல்லாம் அது பாடம். அம்மாவே வழிபாடு செஞ்சாங்கன்னா அப்புறம் நம்ம எப்படி செய்யணும்? எண்ணிலாகமம் எம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலார் தம்மை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து திருக்குறிப்பு தொண்டர் பானத்தை கொண்டு வைக்கார் சேர்க்கிறார். காஞ்சிபுரத்தில் நடந்த கேள்வி. அதனால அம்மாவே ஐயாவை வழிபாடு செய்யறாங்கன்னா அர்த்தம் என்னன்னா, நாம வழிபாடு இன்னைக்கு வீட்டில் நாம வழிபாடு செய்தோம், நம்ம வீட்டில் அம்மா வழிபாடு செய்தாங்கன்னா குழந்தைகள் வழிபாடு செய்தோம். நீங்க யோசிச்சு பாருங்க. நாம திருநீர் பூசணும்னு வச்சுக்கோங்க, பையனும் திருநீர் பூசிக்கிறான். எது போலன்னாரு, சுவாமி திருநார் பூசினா அதை பார்த்து முருகன் திருநீர் பூசிருக்கான். அந்த ஃபேமிலி அப்படிதான் இருக்கு. காடுடைய சுடலை பொடி பூசி அவரு இல்லைங்களா. சுவாமி எப்பவுமே வந்து சாந்தம் மீது என்று எம் பெருமான் அணிந்த நீர். அதனால அந்த சுவாமி எப்பவும் திருநீர் பூசிருக்கார். அதனால முருக பெருமானும் திருநீர் பூசியிருக்கிறான். போற்றி வெண்ணவர்கோன் போற்றி புரிதவ தொண்டற்கின்பம் ஆற்று நல் அழகன் போற்றி ஆடுமம் வரியோன் போற்றி நீற்றினை புனைந்த மேனி நிலவருள் குன்றம் போற்றி சீற்றம் எம் மேற்கொளா போர் சிவசுப்பிரமணியம் போற்றி. பாமன் சொல்ற. அதனால முருகப்பெருமான் எப்படி இருக்கார்? நீற்றினை புனைந்த மேனிங்கிறார். எந்த நேரமும் திருநீர்ல இருக்கானா சுவாமி. ஏன்னாரு அப்பா திருநீர் பூசிருக்காரு. பிள்ளை அப்பா அடியார்களுக்கு என்ன பண்ணாரு? திருநீர் பூசி விட்டாரு. அதனால பிள்ளை என்ன பண்ணுது? திருநீர் பூசி விடுது. என்ன எப்படி எல்லாம் சிந்திச்சு எழுதுறாங்க. அப்பா என்ன பண்ணாரு? எல்லாரும் திருநீர் கொடுத்தாரு. மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேரை எண்ணமிலா அன்பருளி என்னை ஆண்டிட்டு என்னை உந்தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து. அதானே செஞ்சேன். முன்னீர் ஆதியுமெலாம் முனிவருளாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கு அருளி சொல்றாரு.
அப்ப அப்பா என்ன பண்ணியிருக்கிறாருனாரு, திரும்பி பிள்ளை பாயிட்டே இருந்திருக்கு. அதனால பிள்ளை பின்னாடி தனக்கு ஒரு அடியால் திருநீர் பூசுது. பாம்பன் சுவாமிகளுக்கு திருநீர் பூசி விடுறாராம். அதை சொல்றாரு சுவாமி. தேன் பெருகு சந்தம் மத்த தேடியிட மார்க்கம் இன்றி சாம்பலிட்டு மையல் தந்த சாமி எங்கே பொன்மையில் என்பது. பொன்மையில் கண்ணின்னு ஒரு நூல் பாடுறாரு. அருமையான நூல். அவ்வளவு உருக்கமா பாடுறாரு. எனக்கு திருநீர் இட்டுட்டு மறைஞ்சானே அந்த முருகப்பெருமான் இப்ப எங்க இருக்கிறான்னு மயில்கிட்ட போய் கேட்கிறேன். என்ன மயில்கிட்ட கேட்டா தான் ஜாமி எங்க இருக்கான்னு தெரியும். பாஸ் அன்னைக்கு ஆபீஸ் வருவாரான்னு யார்கிட்ட கேட்டாங்க தெரியும், டிரைவர்கிட்ட கேட்டா தான் தெரியும் இல்லைங்களா. 2 நாள் ஊருக்கு போற என்ன இன்னைக்கு வந்துருவாரா இல்லை வரமாட்டாரு? வரமாட்டாரு. அப்பா ஜாலி தான். இல்ல 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 நேற்று ராத்திரியே வந்துட்டாரா? அப்படியா வந்துட்டாரா? அப்ப என்ன அது யாருக்கு தெரியும்? அவங்க பிஏட்ட கேட்ட சொல்ல மாட்டாங்க. பிஏ சொல்ல மாட்டாங்க, ரொம்ப தெளிவா இருப்பாங்க, கொஞ்சம் விவரமா இருக்கும் பிஏ, அதனால சொல்லு. ஆனா அந்த டிரைவர் உளறிடுவோம். எல்லாம் தலைவர் வந்துட்டாரு வந்துட்டார், நேற்று ராத்திரி நான் தான் கடையில இட்லி வாங்கி கொடுத்தா எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அதனால இவர் என்ன பண்றாரு, மயில் தான் டிரைவரு, அதனால மயில்கிட்ட போய் கேட்கிறாரு. தேன் பெருகு சந்தம் மத்தர் தேடி இடமாக்கம் என்று. அப்படின்னா இந்த உடம்புல அத்தரு அதுன்னு வாசனை பொருள்லாம் பூசிட்டு அலைஞ்ச ஒரு காலத்துல அந்த இதெல்லாம் பூசுறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு சாம்பலைய மேல பூசி விட்டானே அந்த சாமி இப்ப எங்க இருக்காங்க? தேன் பெருகு சந்தம் அத்தர் தேடி இட மார்க்கம் இன்றி சாம்பல் இட்டு மையல் தந்த. திருநீர் பூசி என மயக்கிட்டானே, அவன் பின்னாடி போற மாதிரி, இந்த உலகம் பின்னாடி எல்லாம் போகாம அவன் பின்னாடி வர்ற மாதிரி என்ன மயக்கினானே அந்த முருகப்பெருமான் இப்ப எங்க இருக்கிறான்? மயில்கிட்ட போய் கேட்கிறாரு. தேன் பெருகு சந்தம் அத்த தேடி இட மார்க்கம் இன்றி சாம்பல் இட்டு மையல் தந்த சாமி எங்கே பொன்மையிலே. வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைக்க உந்தன் காலை பிடித்தேன் என் காதலால் பொன்மையில். மயில் காலில் போய் விழுந்து கிடக்கிறார் சார் பாமன் சாமி. மயில் காலில் போய் விழுது. ஏன்னாரு, முருகப்பெருமான நீதம் கூட்ட முடியும், எனக்கு முருகப்பெருமான் வேணும், அதனால என்ன பண்ணாரு, அவன் வந்தால் அவன் காலில் விட முடியும், அவனே ஆலயம் அனுப்புவான், ஆனால் என்ன மயில் காலில் விழுறாரு. வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைக்க அவனை கூட்டுவான்னு உந்தன் காலை பிடித்தேன் எதுக்கு, என் காதலால் பொன்மையிலே. நிறைய அந்த பொன்மையில் கண்ணி எல்லாம் வருவானோ வாரானோ என்னும் ஒரு ஐயம் கருக ஒரு நிச்சயம்தான் காட்டாயோ உண்மையிலே. முருகப்பெருமான் வருவானோ வரமாட்டான் ஒரு நீ தான் காட்டணும் அப்படின்லாம் பாடுவார். அதனால எதுக்கு சொல்ல வந்தோன்னா, அப்பா திருநீர் பூசினார், பிள்ளை திருநீர் பூசினார், அப்பா அடியாருக்கு திருநீர், சுவாமியும் திருநீர், அந்த வழி வழியா வருது. அது மாதிரி அம்மா வழிபாடு செய்தால் என்ன ஆகும்னாரு, பிள்ளைகள் வழிபாடு செய்யும். இதை நம்ம காட்டி கொடுத்தது யாருன்னாரு, உமாதேவியார். நான் சுவாமிக்கு வழிபாடு செய்கிறேன், பின்னால் வரக்கூடிய உயிர்கள் நீங்களும் வழிபாடு செய்து படைச்சுக்கிறேன். ஏன்னா அவர் விரும்புகிற ஒரே விஷயம் என்னன்னாரு, வழிபாடு ஒண்ணுதான். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவனார், எவ்வளோ ஆகமங்களை எல்லாம் தந்த பெருமான், அவன் மனம் மகிழ மாதிரி நம்மளால செய்ய முடிஞ்ச ஒண்ணு இருக்குன்னா என்னன்னாரு, வழிபாடுன்னு. எண்ணிலாகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை. அதனாலதான் மாணிக்கவாசகர் என்ன பண்ணார் பாருங்க, பூசனையா சொல்றார். அவர் என்ன, அவரு சான்றாவே சொல்றார், நான் செய்த பூசனைக்கு அவன் மகிழ்ந்து அவனுடைய திருவடிகளை எனக்கு காட்டினாங்கிறார். இது எவ்வளவு பெரிய சான்று பாருங்க. ஏன்னா இப்ப நீங்க இவர் இங்க பெரிய பணத்தை சொல்லுது பூசையை அவன் விரும்புறான்னு. சரி சார், அப்படி பூசை செஞ்சு அதனால பயன்பெற்ற ஆள் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் எக்ஸாம்பிள் காட்டுங்களேன், நாங்கள் கேட்டுக்கிறோம் அந்த ஆள்கிட்ட. இங்கே வாடான்னு மாணிக்கவாசகர் போய் கேட்டு, சாமி நீங்கள் இன்னும் பூசை செஞ்சுட்டீங்களாமே, சாமி உங்களை பார்த்தீங்களா? பார்த்தேங்கிறார். பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேனர் கருளி பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளேன்னு. எல்லாம் தகராறு ரகசியத்துடைய நுட்பம். எங்கன்னாரு, நெஞ்சத்துக்கு உள்ள புகுந்து அவனுடைய திருவடியை எனக்கு காட்டினார். அகத்திலேயே பெருமானுடைய திருவடியை வச்சு பார்க்கிற உயர்வு. அதுக்கெல்லாம் அது யாருக்கு அப்படி கொடுத்தான்னாரு, எதுக்காக கொடுத்தான்னாரு, நான் செய்த பூசை. பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே. அதனாலதான் பின்னாடி வந்த திருவிழாவில் போன ஆசிரியர், சார் மாணிக்கவாசகர் செஞ்ச பூசையே ரொம்ப சிறப்பான பூசைன்னு நீங்க சொல்லலாம், வேற எதுவும் சொல்லலாம், மாணிக்கவாசகர் நான் சிறப்பாக பூஜை செய்யணும்னு சொல்லி சரி அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடப்படாதுன்னு என்ன பண்ணார் பாருங்க. அவருக்கு துதி செய்யும் பொழுதே வேற எந்த சிறப்பையுமே சொல்ல, பெரிய மந்திரியா இருந்தார், குதிரை வாங்கி கொண்டு வந்தார், மன்னனுக்கு இருந்தார், அதெல்லாம் சொல்ல.
அருமையா பூசை செய்த இவருக்கு வணக்கம்னு வச்சார். பூசையை பாராட்டுறார். அதுதான் வணக்கத்துக்கு அதான் எழுதரு மறைகள் தயாராய் இறைவரை எல்லில் கங்குள் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலை மீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுதடி அடைந்தன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். மாணிக்கவாசகர் துதிய எப்படி கொண்டு வச்சாங்க? பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்யும். அது பொழுது அருகாலம்னா 6 கால பூசை செய்யணும். சிவபூசை எடுத்தவங்களுக்குலாம் தெரியும் எத்தனை முறை செய்யணும். 6 காலம் செய்யணுமா? நம்ம ஒரு காலம் செய்யறதுக்கே இங்கே நேரம், அதுக்கே 2 மணி நேரம் ஆகுது சார். அதனால 6 காலத்தையும் அதுலேயே அப்படின்னு இருந்தோம் என்ன. ஆனால் மாணிக்கவாசகர் எப்படி செஞ்சதுனால 6 காலம். ஒரு முறை சன்னிதானங்கள் சொன்னாங்க, 23 சன்னிதானங்கள். ஒரு முறை ஏதோ சொல்லும் பொழுது அது 6 காலம்னு பொருள் கொள்றதை விட வேற மாதிரி கொள்ளணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் 6 காலம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்ல அவங்க உடனே என்னை திருத்தினாங்க. சமயம் அப்படின்னு பொழுது அருகாலம்னா பொழுது அற்றன்னு அர்த்தம். அப்படின்னா சதா காலமும் பூஜையில் இருந்தாருன்னு பொருள் கொள்ளு அப்படின்னா எப்படி சாமி? நான் பொழுது அருகாலத்தென்றும் பூசணைன்னா 6 கால பூசணை சாமி அப்படின்னு நான் சொல்றேன் அவங்கள்ட்ட. உடனே சொன்னாங்க அது அந்த இடத்துல அது என்னமோ கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும்னு தோணுது. அப்புறம் சாமி பொழுது அருகாலம்னா பொழுது அற்ற காலம் அப்படின்னா பொழுது காலம் மட்டும் இல்லை, பொழுது அற்ற காலமும் பூஜை செய்திருக்கிறார். அப்போ சதா பூசையில் வச்சிருக்காருன்னு தெரியுது. ஏன்னா நீ அடுத்த வார்த்தையை பார்த்தியா அப்படின்னாங்க. என்னன்னா தொழுதகை தலை மீதேற, திரும்ப கையை கீழே இறக்குனதா சொல்லவே இல்லை. அப்போ கையை எப்பவும் மேலே வச்சிருக்காருன்னா எப்பவும் பூசையில் இருந்தாருன்னா பொருள் கொள்ளணும். சன்னிதானங்கள் எப்படி சொல்றாங்க தான் பாடம் அவங்கள்ப்பா. எழுதரு மறைகள் தேரா இறைவரை எல்லில் கங்குள் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்து அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். அதனால அந்த பூசனை அதுக்காக தான் சொல்றேன். இப்ப அம்மானால என்ன பண்ணாங்க? பூசனை பண்றாங்க. இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசு அங்க. ஏன்னா அம்மா பூசை செய்ய, அதனால என்னாச்சு, கம்பையாறுல தண்ணியே இருக்காது. ஆனா அந்த தடவை கம்பையாறு வெள்ளம் எடுத்து வரதெல்லாம் சாமி பண்ண வேலை. அதனால என்னாச்சு, அம்மா பயந்து போய் அதை அதனால தழுவ குழைய சுவாமி என்ன பண்ணா காட்சி கொடுத்து அப்படியே எடுத்துக்கொண்டான். இதைத்தான் அப்படியே பொறி திருவள்ளுவர்ல அருமை. ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் அப்படியே அந்த முன்னாடி சொல்றத பின்னாடி சொல்ல போறாரு. ஆனா நமக்கு தெரிஞ்ச நாம் எழுதியது எப்பவுமே சொல்லுவோம் இடத்துல. அதனால ஏகம்பத்துறை என்பார் பெருமான். அப்ப முன்னாடி அவன் அப்படி இருந்தான் என்றும் அதை அருணையாரும் உரையில் எழுதுறார். அதனாலதான் இன்றைக்கும் காஞ்சிபுரத்துல அம்பாள் கோயில் தனியாகவும் சிவன் கோயில்கள் எல்லாம் சுவாமி மட்டும் தனியா வருகிறார். அந்த தனியா இருக்கிறது தான் ஏகம்பத்தில் இயல்பாய் இருந்து அவன் மட்டும். ஏனைய கோயில்கள்லாம் எப்படின்னா அம்பாளோட, ஆனா அங்க மட்டும் தனியா ஏகம்பத்தில் இயல்பாய். முதல்ல அங்கதான் அம்மாவை பாதியா ஏத்துக்கிறான். அதுக்கப்புறம் வந்தது. அதனால ஏகம்பத்தில் இயல்பாயிருந்தும் அதுக்கப்புறம் பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்வரை இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும். திருவாஞ்சியம் திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற தலம். அங்க ஒரு நாகக்கண்ணி ஒரு கதை. இந்த நாகக்கண்ணி சுவாமி மேல ரொம்ப விரும்பி சுவாமியை காதலிச்சு, நம்ம வார்த்தையில் சொன்னா அப்படி சொல்லுவோம். சுவாமி மேல ஒரு காதன்மை கொண்டு அந்த நாகக்கண்ணி விளங்குது. சுவாமி என்ன பண்ணா, அதனுடைய அந்த காதன்மையை கண்டு அம்மையினுடைய ஒரு கூற்றிலேயே அடக்கி கொண்டு அதை ஏற்றுக்கொண்டான். அந்த நாகக்கண்ணியினுடைய வழிபாட்டை ஏற்று இது பண்ணிக்கிறான். அதனால அந்த நாகக்கண்ணிக்கு வாழ வந்த நாயகின்னு பேராங்க. ஏன்னா அம்மாவினுடைய ஒரு கூறாய் சுவாமி ஏற்றுக்கொண்டதுனால வாழ வந்த நாயகின்னு பேரு. அந்த நாகக்கண்ணியினுடைய வாஞ்சை, அதாவது அந்த ஆசை நிறைவேறியதனால அந்த ஊர் திருவாஞ்சியம். தனமணி சொல்ல ஊர் பேர் காரணத்தை நீங்க அங்க போய் அந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட ஊர் திருவாஞ்சியம்னு ஏன் பேர் வந்துன்னு கேளுங்கன்னு சொன்னீங்கன்னா தெரியாதுன்றோம். இவர் எழுதுறாரு, நாக அவரை பெருமான் மீது காதன்மை கொண்டு வழிபாடு செய்து அவளுடைய வாஞ்சையை நிறைவு செய்த தலம் ஆதலாலே அது வாஞ்சியூர் ஆயிட்டு. அதனால திருவாஞ்சியம் என்று
அது ஒரு சில அந்த செய்தியத்தை அங்க திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு, மறுவார் குழலிங்கிறது இந்த இடத்துல அந்த நாகக்கண்ணியை தான் சொல்றார். ஆனா அருணையார் அந்த நாகக்கண்ணியை பத்தி சொல்லலை. அவர் மறுவார் குழலினா வாசம் மிகுந்த கூந்தலை கொண்ட உமையம்மைன்னு தான் எழுதுறார். உமையம்மையோடு மகிழ்ந்த வண்ணமும் சுவாமி அங்கேயோடு. அப்ப திருவாஞ்சியம் ஒரு ஊர்லயும் திருப்பூர்லயும் அம்மாவோட மகிழ்ச்சியா தான் இருக்கார், கோயம்புத்தூர்லயும் இருக்கார், சென்னையிலயும் இருக்கார், அமெரிக்கால லண்டன்லயும் இருக்கார், திருவாஞ்சியத்திலயும் இருக்கார். அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு போயிட்டார். திருவாஞ்சியத்திலாம் இந்த ஊரை சொல்றாரு. அதனால திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து சிறப்புட விளங்கி மறுவார் குழலியோடு. மறுவார் குழலி அப்படின்னா மனம் பொருந்திய குழல். இந்த பாட்டை அந்த பாலா போன நக்கீரம் படிக்காம போயிருந்திருக்கான். இருந்தா சிக்கியிருக்க மாட்டான். அன்னைக்கு கேட்டார்ல சுவாமி, என்ன கூந்தல்ல மனம் இருக்கான்னா ஆமான்னா. அதுக்கப்புறம் அது ரொம்ப டெக்னிக். அடுத்த கேள்வி 7-14 பெண்களுக்கும் உண்டோன்னு கேட்டார். அப்பமே அந்த ஆள் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் இல்லைங்களா? சுந்தரமூர்த்தி ஐயா தெளிவு அடிக்கடி சொல்லுவார். நக்கீர் அந்த முதல்ல நக்கீரனே பெரிய குற்றவாளியும் பெறுவார். ஏன் அப்படின்னா அருமையா சொல்லுவார். இந்த மாதிரி நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் கொடுமை, முதல்ல அவனே பெரிய குற்றவாளியும் சொல்லுவார். ஏன்னா அவனுடைய ஆணவமா. நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்க பெண்ணுக்கு மனம் உண்டா இல்லையான்னா உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்துல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அவன் கேட்கும் பொழுதே இவர் என்ன முதல்ல உஷாரா ஆயிருக்கணும். சாமி நம்ம விட்டமா தான் தெரியும், மற்ற பெண்களை பத்தி நமக்கு தெரியாதுல்ல பதில் சொல்லி இருக்கணும். அவர்களுக்கும் அப்படித்தான் அவன் ஏற்றி விடுறான். அடுத்தால 7-14 பெண்களுக்கும் அப்படித்தானோ அப்படின்னு கேட்டார். மேலுலகெல்லாம் நம்ம பார்த்தது இல்லை சாமி. அமெரிக்கா பெண்களுக்கும் அப்படித்தானே நம்ம போனதே இல்லை சாமி. அப்படிலாம் பதில் சொல்லி இருக்கணும். அங்க மேல 7 போனோம்னா உச்சாரம் இருந்திருக்க வேண்டாம், அப்படித்தான். அடுத்தால ஒரு கேள்வி கேட்கிறார். நீ அன்றாட வழிபாடு செய்கிறாயே பெருமான், அவங்க கூட இருக்கிற பெருமாட்டிக்கும் அப்படித்தானோ? அப்ப மாதிரி சுவாமி அதெல்லாம் மேலிடம், சிக்கலை விட்டுறாதீங்க என்ன அப்படிலாம் காலில் விழுந்திருக்கணும். அவனுடைய ஆணவம் பாருங்க. அவளுக்கும் அப்படித்தான்ட்டான், தூக்கி போ உள்ளாட்டாரு இல்லைங்களா? அப்ப அது நக்கீரன் செஞ்ச தவறு அல்ல. ஏன்னா நீங்க யாரோட வாதிட்டோங்கிறது நெற்றிக்கண்ணை காட்டினதுக்கு அப்புறமா அது என்ன ஆயிருந்திருக்கணும்? சரண்டர் ஆயிருக்கணும்ல. நெற்றிக்கண்ணை காட்டணும் குற்றம் குற்றம் என்ன? யார்கிட்ட போய் நம்முடைய குற்றத்தை எல்லாம் நீக்கிற பெருமான்கிட்ட போயா நீ குற்றம்னு பேசுவ? குற்றம் அறுத்தார் குணத்தின் உள்ளார் கும்பிடுவார் நமக்கு அன்பு செய்வார். சாமி சாமி அப்படி கும்பிட்டா போறோமா? நம்முடைய குற்றத்தெல்லாம் நீக்கிறோமா? கும்பிடுவார் நமக்கு அன்பு செய்வார். இப்படியே சொல்லு ஞான சொல். குற்றம் அறுத்தார் குணத்தின் உள்ளார் கும்பிடுவார் நமக்கு அன்பு செய்வார். உடையினர் நெற்றிக்கண்ணார் உரைவதியாகும் செருகள் மாறும் சுற்றிய வாசலில் மாதர் விழா சொக்கவி பாட நிதானம் நல்க பற்றிய கையினர் வாழும் ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே படுறாரு. அதனால நம்முடைய குற்றங்களையெல்லாம் நீக்க வல்ல பெருமான் அவன்கிட்ட போய் நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் போல அந்த ஆளே பெரிய குற்றவாளின்னு சொல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த பாட்டை ஒருவேளை அந்த ஆள் அப்ப படிச்சிருந்தாலும் இந்த வம்பு இல்லாம இருக்கும். மறுவார் குழலியோடு அம்மாவினுடைய கூந்தல் மனம் பொருந்தியது. ஆஹா, இப்ப அவர் கேட்டோடனே சார் மேல இருக்கிறதெல்லாம் வேற, நான் நமக்குள்ள பேசிக்கிட்டேன்னு அது சொல்லியிருப்பார். இந்த ஆள் அது தெரியாம அப்பவும் நெஞ்ச அவர்களுக்கும் அப்படித்தான் தூக்கிடான்ட்டான் சொல்லி முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவர்கள் புரியுறான் அது வேற. அப்ப என்னன்னா அம்மா இயற்கையாக கொண்டுள்ளது. எப்படி அருளாளர் பாடல் பண்ண திருவாஞ்சியத்தில் சீர்வர இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணம்னா அருணையார் மறுவார் குழலியோடுன்னு சொன்னதுனால அது உமாதேவியார் தான் அம்மாவோடு அவன் மகிழ்ந்து இருந்த திருவாஞ்சியம்னு பொருள். அவ்வளவுதான்ங்கிறார். ஆனா தண்டபாணி தேசியர் அங்க ஒரு நாகக்கண்ணி சுவாமி மேல ரொம்ப வழிபாடு செய்து காதன்மை கொண்டு அவளுக்கும் அருளுரைக்க அம்மையின் வடிவிலே அவளை ஏற்றுக்கொண்டு வாழ வந்த நாயகின்னு வச்சு அந்த இடம். அதனால அந்த நாகக்கண்ணியனுடைய வாஞ்சையை பூர்த்தி செய்த இடம். அதனால திருவாஞ்சியம் அப்படின்லாம் குறிப்பு எழுதிட்டு அடுத்த இதுல சேவகனாகி தின் சிலை ஏந்தி பாவகம் பலபல காட்டிய பரிசம். சேவகன் அப்படின்னா இந்த இடத்துல வீரன். சேவகன்னா 2 பொருள் வரும் பொதுவா. சேவை செய்கின்ற நிலையில் இருப்பவனும் சேவகன், வீரனுக்கும் சேவகன் பேர். இந்த இடத்துல சேவகன்கிறது வீரன். அதனால சேவகனாகி தின் சிலை ஏந்தி, சிலைன்னா வில்லு, தின் சிலை அப்படின்னா ரொம்ப வலிமையான வில். வேற 1000 பருவி வானூர் எத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை
மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயள தின் சிலைகை. பொறானை புள்ளிருக்கு வேலை சுவாமி கையில் என்ன வச்சிருக்காரு? தின் சிலை. சிலைன்னா வில்லு அப்படின்னு, ரொம்ப வலிமையான வில்லு, திட்பமான வில்லு. அதனால இங்க சொல்றார். ஆனால தின் சிலையேந்தி பாவகம் பல பல காட்டியும். பாவகம்னா அவன் தோற்றத்துல அவனுடைய இதுல பல பல காட்டி. சுவாமி எல்லா விதமான கோலத்திலையும் காட்டு. பல பல வேடரா பரநாரி பாகம் இல்லைங்களா? வேறு தொழில் பண்ணது பதியது. பல பல வேடமாகும் பரணாரி பாகன் பசுவேருமங்கள் வரமன். அதனால சுவாமி பல பல வேடர் என்ன வேடம்னு எடுத்துப்பான். ஆனால அவன் பல பல, அதுதான் அங்க பாவகம் பல பல காட்டிய பரிசும்னார். அது அட்டாளை சேவகன்னு பேர். அந்த புராணம், அந்த செய்தி அது என்னன்னா, பாண்டிய மன்னன் மீது ஒரு சோழன் படையெடுத்து வாரான். அந்த சோழனால பாண்டியனை ஜெயிக்க முடியல. ஆனா அந்த சோழன் என்ன பண்ணிவிட்டான், வரலாறுல அப்படி வருது, ஒரு அமன முனிவர் மூலமாயிங்கிற. மனம்னா ஆக்சுவலா சமண முனிவர்கள். அவங்களுக்கு இந்த மந்திர ஆற்றல்லாம் உண்டு, அதெல்லாம் ரொம்ப நம்புறவங்க. அதனால என்ன பண்ணாங்க, அந்த மந்திரத்தின் மூலமா ஒரு யானையை படைத்து பாண்டிய மன்னனை கொல்லுறதுக்கு அனுப்புறாங்க. சோழ மன்னனால சண்டை போட்டு பாண்டிய மன்னனை ஜெயிக்க முடியல. அதனால என்ன பண்ணா, வேற ஒரு வழியில போயிட்டான். முனிவர் மூலமா ஒரு வேள்வி ஏதோ ஒன்று பண்ணி அங்கேருந்து மந்திர வலிமையினால ஒரு யானையை உருவாக்கி அந்த யானையினால் பாண்டிய மன்னனை கொல்லுறதுக்கு அனுப்புறான். அந்த யானை இங்கேருந்து வருதுன்னொடனே பாண்டிய மன்னன் என்ன பண்ணா, நேர சோமசுந்தர கடவுள்கிட்ட போயிட்டான். பாண்டிய மன்னர்கள் எப்பவுமே அப்படிதான். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நேர மதுரையில கோயிலுக்குள்ள போயிட வேண்டியது பெருமான்ட்டு. அவரும் பார்த்துக்கிறார். மதுரையை ஆண்டதே சோமசுந்தர கடவுள் தான். பாண்டிய மன்னன் சும்மா உட்கார்ந்தான் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஆனாலும் என்ன பண்ண, சோமசுந்தர கடவுளுடைய பெருமானே இந்த மாதிரி சுவாமி என்ன பண்ணாராம், மதுரையினுடைய கிழக்கு வாயில்ல அங்கேருந்து வராது, பகைவரை கொள்வதற்காக ஒரு அட்டாளை மண்டபம் கட்டி வைனார். அட்டாளை மண்டபம்ங்கிறது என்னன்னா, பெரிய மண்டபம். அங்க அதாவது உயரத்துல அந்த ஒரு காவல் மண்டபம் மாதிரி. அங்க மேல வில்லோட ஒரு வீரனவனா நிற்பான். அங்க தூரத்திலேயே பகவன் யாராவது வாரான்னாலும் தெரியும். நம்ம எங்க பார்க்கலாம்னா, இந்த ஜெயில நீங்க பாத்தீங்கன்னா ஜோர் மேல ஒரு தூச்சு நிற்பான் யாரும். அது மாதிரி அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கிறாங்க. ஏன்னால தூரத்துல யாராவது பகைவர்கள் வந்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு அட்டாள மண்டபம் கெட்டு அப்படின்னு கெட்டி என்ன பண்ணானா, அந்த அட்டாளை வீரனா மேல சுவாமியை எழுந்தருளி நின்னான். அதனால அங்க யானை அங்கிருந்து வருது பாருங்க, அங்கிருந்து மேல இருந்து அம்ப விட்டு அந்த யானையை காலி பண்ணான். அப்படி அட்டாளை வீரனாக வந்ததுனால பெருமானுக்கு அட்டாளை சேவகன்னு பேர். அட்டாளை மண்டபத்துல எழுந்தருளிய வீரனவன். அதைத்தான் அங்க ஞாபகம் சொல்றாரு. சேவகனாகி மேல தின் சிலை ஏந்தி பாவகம் பலபல. பாவகம் பலனர் அட்டாளை சேவகனாலாம் இருந்திருக்கான் பெருமான். சோமசுந்தர கடவுள் ஒரு பக்கம் கால் மாத்தி ஆடுற சபாபதியா இருக்கிறான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அட்டாளை சேவகனா இருக்கான். அதுதான் அட்டாளை சேவகன். தின் சிலை ஏந்தி பாவகம் பலபல காட்டிய பரிசும் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும். கடம்பூர்ல ஒவ்வொரு ஊராக சொல்லிட்டே வருவார். அங்கங்க கடம்பூர்ல பால்வண்ணநாதரா சுவாமி வெள்ளை நிற திருமேனியில இருந்து காட்சி விடுகிறான். அதை கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும்னா அங்கேயே கோலமாய் இருந்தும். ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும். கடம்பூர் ஈங்கோய் மலையெல்லாம் திருச்சி பக்கத்தில் உள்ள தலங்கள். ஈங்கோய் மலை என்பதும் ஞானசம்பந்தர் வழிபாடு செய்யணும். ஒரே நாள்ல 3 தலங்கள் வழிபாடு செய்யணும்னு ஒரு அமைப்பு. காலை கடம்பர், இந்த ஈங்கோய் மலை, இன்னொன்னு மதிய சொக்கர், மாலை அந்தி விஸ்வேஸ்வரா. பாரு 3, காலை கடம்பர், மதிய சொக்கர், மாலை விஸ்வேஸ்வர். இப்படி ஒரே நாள்ல 3 கோயில வழிபாடு செய்யணும் ஒரு அமைப்பு அந்த காலத்துல. அல்லது ஈங்கோய் மலைங்கிறது ஞானசம்பந்தர் இடம். 11ஆம் திருமுறையில நக்கீரர் ஈங்கோய் மலை 70ன்னு ஒரு நூல் பாடுறார். 70 பாட்டு பாடுறார். ஈங்கோய் மலையினுடைய சிறப்பெல்லாம் அங்க பாடுவாரு. ஆனால் அந்த ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் அப்படின்னு அழகு பேர் அங்க வீற்று இருந்தும். ஐயார் அதனில் சைவராகியும். சைவன் அப்படின்னு சொன்னா சிவன் ஒரு பொருள். ஏன்னா சைவம் என்பதற்கே என்ன சொல்லணும்னா சிவ சம்பந்தம் உடையது என்றுதான் பொருள். சைவம் அப்படின்னு சொன்னாலே சிவ சம்பந்தம் உடையது. எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள் மரபாமை பொருள் தான் சைவத்துக்கு பொருள். அதனால சிவ சம்பந்தம் உடையதுன்னு பொருள். சைவன் அப்படின்னா அது சிவன் என்பதுதான் குறிக்கும். ஐயார் அதனில் சைவன் ஆகியும்
அப்படின்னா அது தன்னையே வழிபாடு செய்தேன்னு மட்டும்தான் அருணை வடிவேல் முதலியார் எழுதினார். நான் தண்டமணி ஈஸியர் விரிவாக எழுதுறார். என்ன சொல்றாரு, திருவையாறுல ஐயாரப்பரை வழிபாடு செய்யக்கூடிய ஆதிசைவ குடும்பங்கள் 24 குடும்பம் இருந்துதான். அதுல ஒருத்தர் தன்னுடைய மனைவியையும் மகனையும் தன் பொருளெல்லாம் மனைவிக்கு, கோயிலில் பூசை செய்கிற உரிமை மகனுக்கு கொடுத்துட்டு காசிக்கு எங்கே போயிட்டாராம். காசி யாத்திரை போயிருக்காரு. எவ்வளோ கவனமாக இருந்திருக்காங்க பாருங்க. பொருள் யாருக்கு? மனைவிக்கு. பூசை முறை யாருக்கு? பையனுக்கு. ரெண்டுக்கும் 2 பொருள் கொடுத்துட்டு அவர் காசி யாத்திரை போனார். ரொம்ப நாளாச்சு வரவே இல்லையா? ரொம்ப நாளாக வரவே இல்லை. இந்த எஞ்சி இருக்கிற குடும்பத்தால் இருக்காங்க பாருங்க, அந்த ஆள் வரவே இல்லைன்ன உடனே அப்பவுமே இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த அம்மாவை ஏதோ ஏமாற்றி பொருளெல்லாம் புனிட்டானுங்க. அந்த பையனையும் பூசையெல்லாம் செய்ய விடாம விரட்டி விட்டானுங்க. ஏன்னா வீட்டில் தலைமை இல்லை, அவன் சின்ன பையனாக இருந்திருப்பான். அந்த அம்மா தனியாக சண்டை விட முடியல. அதனால் அங்கே இருந்த மிச்சம் 23 குடும்பம் என்ன பண்ணிருச்சுன்னாரு, இந்த அம்மாட்ட பொண்ணையும் பொருளையும் பிடுங்கி விட்டுட்டு அந்த பையனையும் வந்து பூசை முறையெல்லாம் அதெல்லாம் உனக்கு கிடையாது, நாங்கள் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி கொடுத்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆள் வரார். ஒரு ஆள்னா காசியிலேருந்து அவர் வந்தார். வந்த காசியிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்திருக்கார். தீர்த்தம் கொண்டு வந்து சாமிக்கு நான் அபிஷேகம் பண்ணணும், திரும்ப முறையை எனக்கு கொடுக்கணும். இப்போ அவரே வந்துட்டனால வேறு ஒன்றும் வழி இல்லை, முறையை கொடுத்துட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்கு வரல. அவர் காசி யாத்திரை போயிட்டு வந்ததுனாலே என்னமோ என்ன பண்ணுறாரு, தனியாக ஒரு இடம் வச்சு பூசை முறைகளெல்லாம் திரும்ப செய்ய ஆரம்பிச்சிட்டார். வந்து பூசை பண்ணுறார். கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது. இன்னொருத்தர் வர்றார், நான் தான் காசியிலிருந்து வரேன்ட்டு. இவரே தான். இப்போ இதில் யார் இவருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இல்லை நான் தான் ஒரிஜினல்னு வந்தவர் சொல்கிறார். 2வது வந்தவர் சொல்கிறாரு நான் தான் ஒரிஜினலுங்கிறார். அப்புறம் அந்த ஓலையெல்லாம் ஏதோ காட்டி பஞ்சாயத்து பண்ணும் பொழுது என்ன ஆயிடுச்சா, அந்த பாவம் பஞ்சாயத்தில் ஆக்சுவலாக பொய் ஓலையை மெய் ஓலைன்னு நம்பி, அதனால என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல வந்தவர் அவர் தான் வந்து இது ஒரிஜினல் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையிலே 2வது வந்தவர் தான் ஒரிஜினல். முதல்ல வந்தார் அவர் தான் இந்த போனவர்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து இப்போ 2வது வந்தவருக்கு ரொம்ப ஒரு வருத்தம். ஏன்னா நான் தான் உண்மையில என்னைய மாதிரி எவனோ ஒருத்தன் வந்து குழப்பத்தை உண்டாக்கிட்டான் இப்போ அப்படின்னு ஐயாரப்பர் முன்னாடி வந்து கண்ணீர் விட்டு அழுதாராம். அந்த ஆள் மறைஞ்சிட்டான். வந்தது யார்? யார்? சுவாமி தான் வந்திருக்கிறான். அவன் மறைஞ்சிட்டானான். அதுக்கப்புறம் இவரை எல்லாரும் இது பண்ணாங்க. அதுதான் ஐயாரதனில் சைவனாகியும்னார். அதனால இன்னைக்கும் கூட அங்க தன்னைத்தான் அர்ச்சனைன்னு ஒரு ஆத்ம பூசையா சித்திரை திருநாள் விழாவில் 5ஆம் திருநாள்ல தன்னைத்தான் பூசைன்னு ஒரு அமைப்பு இன்னைக்கும் உண்டாம். அது என்னன்னா அவருக்கே பூசை பண்ணிக்கிட்டதான். ஏன்னா அவர் தானே வந்தவர் பூசை பண்ணியிருக்காரு. அப்ப தான் தனக்கே பண்ணி கொண்ட பூசை. இப்படி ஒரு அமைப்பு திருவிடைமருதூர்லையும் உண்டு, இங்கேயும் உண்டு. இங்க அதனால வந்து இது திருவையாறுல சித்திரை திருவிழா 10 நாள் திருவிழா 5ஆம் திருநாள் ஆத்ம பூசைன்னு பிறகு தன்னைத்தான் சில பூசைன்னு வேறு. அந்த செய்தி தான் இங்க சொல்றாரு. ஐயாரதனில், ஏன்னா ஊரு அங்கேதான், ஐயாரதனில் சைவனாகியும் தானே தனக்கு பூசை செய்து கொண்ட சைவனாகியும் துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும். துருத்தினா இன்னைக்கு குத்தாலம்னு சொல்றோம், மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கிற தலம். அங்க அருத்தியோடு இருந்தும். அருத்தினா காதல் இருந்து விருப்பம்னு அர்த்தம். அங்க விரும்ப சாமி இருக்கானா. ஒரு அருமையான தலம் துருத்தி. உருத்தரியா காலத்தை உள்புகுந்தியன் உளமன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை சுந்தரரும்பாடு. துருத்தி உறைவீர் பழனம்பதியா சொத்துத்துறை ஆழ்வீர் இருக்கை திருவாரூரே உடையீர் மனமே என வேண்டான்னு பாடுறார். அப்ப அந்த துருத்திங்கிற அருமையான தலைப்பு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதனால துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும். திருத்தியும் பகல்ல வேள்வி குடியுமா 2மா இருப்பார் சாமி. வந்து திருப்பனையூரில் விருப்பனாகியும். திருப்பனையூருங்கிறது நன்னிலம் பக்கத்துல இருக்கு அந்த தலம். அந்த தல அங்கேயும் விருப்பனாகியுங்கிறார். அங்க ரொம்ப விரும்பி இருக்கிறாங்கிறார். அதுக்கு ரொம்ப அங்க ஒரு சிறப்பு என்னன்னா, அது சுந்தரர் பாடின இடம், ஞானசம்பந்தர் பாடின இடம். சுந்தர பெருமான் அங்க வழிபாட்டுக்கு வரும் பொழுது திருப்பனையூர்ல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திருப்பனையூர் வாய்ப்பு இருக்கவங்க போயிட்டாங்க. திரு நன்னிலம் பக்கத்துல இருக்கு. திருமருகல் நன்னிலம் அப்படி திருப்பனையூர் பெரிய கோயில் தான் ஓரளவுக்கு. சுத்தி எல்லாம் வயல், சின்ன கிராமம். இன்னைக்கும் கிராமம். பஸ்ஸே தினம் ஊருக்கு எப்பவுமே இருக்குமான்னு கூட தெரில. அப்படி ஒரு கிராமம். அங்கே சுற்றி எல்லாம் வயல்.
சுந்தரர் வழிபாட்டுக்கு வர அந்த வயல்ல நடன காட்சியை காட்டினானா சுவாமி திருப்பனையூர். எவ்வளவு கருணை பாருங்க சுவாமி. சுந்தரருக்கு வெளியே, கோயிலுக்கு வெளியே வயல் காட்டுல அப்படியே நடன காட்சியை, டான்ஸ் போஸ் அங்க காட்டி இருக்கிறான். அந்த இடம் திருப்பனையூர். அதனால திருப்பனையூரில் விருப்பனாகியும் அப்படி விரும்பி அங்க இருக்கக்கூடிய அதுன்னு சொல்றாரு. அப்போ வரிசையா சில ஊர்களை சொல்லிட்டு வருவார். கடம்பூர் தண்ணியில் இடம்பெற இருந்தும், ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும், ஐயார் அதனில் சைவனாகியும், துருத்தி தண்ணியில் அருத்தியோடு இருந்தும், திருப்பனையூரில் விருப்பனாகியும். அடுத்தாலே சில தலங்களை சொல்றார். கழுமலம் அதனில் காட்சி கொடுத்தும், கழுமலம்ங்கிறது திருக்கழுமலம் சீர்காழி. அதையெல்லாம் அடுத்த வாரம் அந்த தலங்களை எல்லாம் அது ஒவ்வொரு தலத்தையும் ஒரு சிறப்பு, அதையெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே வாரார். அந்த செய்திகளை எல்லாம் அடுத்த வாரம் சந்திப்போம்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை அந்த ஜூன் 26, 27, 28 3 நாட்கள் நடக்க இருக்கின்ற தகராலிய ரகசியம் நூலை பற்றிய ஒரு சிந்தனை ஓட்டமாய், அது என்னன்னா நம்முடைய ரமேஷ்குமார் ஐயாவுடைய ஒரு சிறப்பு, நூல் வழியாக அதில் உள்ள இருக்கிற செய்திகளை சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதை நிகழ்முறையாக மகிழ்ச்சி ஒரு நிகழ்முறையாக அதை அந்த நூலில் இருப்பது எப்படி நம்ம சொல்ல பாருங்க, பிராக்டிக்கல். அது மாதிரி ஏன்னா இறைவனோடு ஒன்றி நின்றுன்னா அதை எப்படி அந்த தியானத்துல அதுல எப்படி சாமியோடு ஒன்றுதல் அப்படிங்கிறதையும் காட்டி கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியை கொடுக்கக்கூடியவர். அதனால அந்த நிகழ்ச்சி நமக்கு ஜூன் 26 மாலையில துவங்கி மாலை 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ஒரு பயிற்சி வகுப்பாகவும், மறுநாள் 27, 22 நாளும் காலை 9:30 மணிக்கு வழிபாடோடு துவங்கி, அதன் பின்னர் அமர்வு, இணைய தேநீர் இடைவேளை, அப்புறம் வகுப்பு, உணவு இடைவேளை, இப்படி வரிசையா எல்லாம் சொல்லி மாலை 6 மணிக்கு இருதய தியானம் தகரவித்தை. அதான் நான் சொல்ல வந்தேன். பாட்டில் என்ன இருக்குன்னு சொல்லுது ஒரு பக்கம், அதை தியானத்திலே நாமே அந்த அக வழிபாட்டிலே பெருமானோடு ஒன்றி இருந்து இன்பம் அனுபவிக்கின்ற நிகழ்வு. அதையெல்லாம் அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். அதனால அந்த நிகழ்வில் எல்லோரும் கண்டிப்பாக கலந்து கொண்டு பயம். ஏன்னா திருப்பூர்ல இப்படி ஒரு அமைப்பெல்லாம் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நடந்ததில்லை. இனிமேலும் திரும்ப ஒவ்வொரு முறையும் ரமேஷ்குமாரை வாரம் ஒருக்க மாதம் ஒருக்க வாங்கலாம் சொல்ல முடியாது. அவரும் ரொம்ப பிஸியாக இருக்கிறார். அதனால அவர் வெளிநாடுகள்லாம் அடிக்கடி பறந்து கொண்டு இருப்பவர். ரொம்ப எளிமையான மனிதரும் கூட, நல்ல நண்பர் எனக்கு. அதனால அந்த நிகழ்வை நாம் எல்லோரும் முழு அளவிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா நான் முதல்லையே சொன்னேன் தகராலை ரகசிய நூலினுடைய சிறப்பை. அதனால 117 பாடல்களில் சுவாமி அவ்வாறு சொல்றார். ஏற்கனவே பரிபூரணானந்த போதம் அவருக்கு இங்கே சொன்னார், சொல்லிட்டு இப்போ அது சொல்றார். அதனால போன வகுப்புல உள்ள கலந்து கொள்ளாதவர்கள் கூட கலந்து கொள்ளலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை மாலை அதை நம்ம அவர் தயார் செய்வதாக அந்த அறிமுகத்தெல்லாம் முக்கியமானதெல்லாம் சொல்லி மறுநாள் நிகழ்ச்சிக்கு நம்மை தயார்படுத்திடுவார். அதனால ஐயோ நான் போன தடவை வரலையே, போய் போகிறதா புரியுமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நல்ல புரியும், நல்லா அனுபவிக்கலாம். அதனால அதெல்லாம் செய்கின்ற இந்த அமைப்பு ஆடல்கள்லாம் அறக்கட்டளை அவர்களை நான் வணங்குகிறேன், ரமேஷ்குமார் ஐயாவை வணங்குகிறேன். அதனால எல்லாரும் இதுல கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொள்ள இருக்கிற உங்களை வணங்குகிறேன். அதனால எல்லாருமே இது சேர்ந்து அதை பயன்பெற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை சொல்லி இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கின்ற திருவருளுக்கும் குருவருளுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற பெரியோர்கள் ஏற்பாடு செய்வோம். எல்லோருக்கும் அன்பை நன்றியும் சொல்லி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க, வலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசெய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தபம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.